தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். இன்றைய வகுப்பினை அருமை தோழர் கணேஷ் அவர்கள் நடத்த இருக்கின்றார்கள். ஐடி மாடர்னைசேஷனுடைய தொடர்ச்சியான வகுப்பு. அனைவரும் கவனமாக பாடத்தை கவனிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கணேஷ், நீங்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. கணேஷ், நான் மியூட் பண்ணிக்கிறேன். ஓகேங்க சார், தேங்க்யூ. ஓகே, எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம ஐடி மாடர்னைசேஷன்ல ஆல்ரெடி ஒரு 2 classes பார்த்தோம். முதல் கிளாஸஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ஹீரோ பத்தி பார்த்தோம். செகண்ட் கிளாஸ்ல ஐடி மாடர்னைசேஷன் 2012 வந்த செக்மெண்ட்ஸ் பத்தி பார்த்துட்டு இருக்கும்போது நமக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அது ஒரு 70% கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஒரு 30% வந்து பெண்டிங் இருந்துச்சு. ஸோ அது வந்து கம்ப்ளீட் பண்ண போறதுக்கு முன்னாடி நிறைய புதுசாக ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஸோ அது இல்லாமல் ரொம்ப லாங் ஆயிடுச்சு, ரொம்ப லாங் கேப் ஆயிடுச்சு. அதனால ஜஸ்ட் ஒரு 5 or 10 minutesல மட்டும் நம்ம என்ன பார்த்தோம் இதுக்கு முன்னாடி அப்படிங்கிறத மட்டும் பார்க்கலாம். அடுத்து வந்து ஐடி மாடர்னைசேஷன் 2.0ல இருக்கக்கூடிய ஐடி மாடர்னைசேஷன் 1.0ல இருக்கக்கூடிய மீதி செக்மெண்ட்ஸ் பார்த்து முடிச்சுட்டு ஐடி மாடர்னைசேஷன் 2.0 வந்து ஒரு பெருசா ஒன்றும் இல்லை. ஸோ அது வந்து இப்போ ரன்னிங்ல போயிட்டு இருக்கிறதுனால புதுசா இன்னைக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ வரைக்கும் என்ன இருக்குது, என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத மட்டும் பார்த்துட்டு ஸோ ஃபைனலாக வந்து கொஸ்டின் பேப்பர், ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கு. அது ஏதோ ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்து என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறத நம்ம லைவாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன ஆன்சர்ஸ் இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் இன்னைக்கு இந்த 1 hourல நம்மளுடைய பிளான். ஓகேங்களா? ஸோ நம்ம முதல் பார்த்தது வந்து ப்ராஜெக்ட் ஹீரோ. அந்த ப்ராஜெக்ட் ஹீரோல நம்ம என்ன பார்த்துருக்குறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ப்ராஜெக்ட் ஹீரோ பொறுத்த வரைக்கும் 2 விஷயம்தான். ஒன்று வந்து கோர் கண்டென்ட், செட் த கோர் ரைட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதாவது நம்மகிட்ட இருக்கிற சாஃப்ட்வேர்ஸ் என்ன மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் வச்சிருக்கோம், ஸோ அதில் என்ன மாதிரி மாற்றங்கள் கொண்டு வரலாம். ஒரு நார்மலாக ஒரு மேனுவலாக வேலை செஞ்சுட்டு இருந்த நம்ம லெஜர் எடுத்து புரட்டிட்டு லெஜரில் என்ட்ரிலாம் போட்டுட்டு லெஜர் புக்கில் பாஸ்புக்கில் கையில் பிரிண்ட் போட்டு கையில் எழுதி கொடுத்துட்டு அவங்களுக்கு ஒரு லெஜர் எடுத்து லெஜரில் என்ட்ரி போட்டுருந்த நாம முதல் முறையாக கம்ப்யூட்டரில் எப்படி வந்து கொண்டு வந்து நம்ம அந்த வேலைகள்லாம் செஞ்சோம் அப்படிங்கிறது தான் ப்ராஜெக்ட் ஹீரோ. சரிங்களா? அந்த ப்ராஜெக்ட் ஹீரோல மொத்தம் வந்து 8 செக்மெண்ட் வந்து இருந்துச்சு. அந்த 8 செக்மெண்ட்டை வந்து 2 செட்டா பிரிச்சிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம். ஸோ அந்த 2 செட்டு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஒரு செட்டு வந்து என்னன்னா செட் த கோர் ரைட் அப்படிங்கிறது, இன்னொரு செட் வந்து என்னன்னா லுக் அண்ட் ஃபீல் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ஸோ இது ஏப்ரல் 2008ல இது இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. செட் த கோர் ரைட் அப்படிங்கிறது கீழே 4 செக்மெண்ட் பார்த்தோம். ஒன்று மெயில் டெலிவரி, 2வது சேவிங் பேங்க், 3வது ரெமிட்டன்சஸ், 4வது ஆஃபீஸ் சர்வீஸ் லெவல். ஸோ இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத டீடைலாக பார்த்தோம். 2வது செட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லுக் அண்ட் ஃபீல், ஆம்பியன்ஸ். ஸோ நம்ம ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னு சொன்னா என்ன மாதிரி லுக்ல இருக்கணும் அப்படிங்கிறது, ஒரு ஹாஸ்பிட்டல்லாம் எப்படி இருக்கும், அப்போ வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னா நம்ம தூரத்துல இருந்து பார்த்தா கண்டுபிடிச்சிருவோம் அது போலீஸ் ஸ்டேஷன் ஓரமா இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாமே ஒரு யூனிக் ஒரு லுக் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி போஸ்ட் ஆஃபீஸும் ஒரு யூனிக் லுக்ல வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லுக் அண்ட் ஃபீல் அப்படிங்கிறதுல கொண்டு வந்தாங்க. அதில் பிராண்டிங் எப்படி பண்ணலாம், டெக்னாலஜி பேஸ்டு எப்படி வந்து கொண்டு வரலாம், ஸோ அப்படின்னும் ஹியூமன் ரிசோர்ஸ் எல்லாம் எப்படி கொண்டு வரலாம், இன்ஃப்ரா வந்து எந்த மாதிரி எல்லாம் கொண்டு வந்தா பப்ளிக் வந்து ஈஸியா அட்ராக்ட் ஆகி நம்மளை நோக்கி வந்து வருவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பாயிண்ட்ஸ் வந்து அதில் பார்த்தோம். ஸோ டீட்டெயிலாக இப்போ நம்ம பார்க்க போறது இல்லை. ஸோ இதுதான் மெயினா. ஸோ இதில் வந்து மேக் த போஸ்ட் ஆஃபீஸஸ் த விண்டோ டு த வேர்ல்ட் ஃபார் ஆம் ஆத்மி. ஒரு காமன் பப்ளிக்கு ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் தான் வந்து இருக்கணும். ஸோ எந்த மாதிரியான ஒரு வேலையா இருந்தாலும் ஈஸியா ஒரு ஜென்ரல் பப்ளிக், அதாவது ஒரு அன்எஜுகேட்டடா இருக்கட்டும், எஜுகேட்டடா இருக்கட்டும், சின்ன பசங்களா இருக்கட்டும், பெரியவங்களா இருக்கட்டும், வயசானவங்களா இருக்கட்டும், மிடில் ஏஜா இருக்கிறவங்க யாரா இருந்தாலுமே ஒரு ஈஸியா போஸ்ட் ஆஃபீஸ் வந்து அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கறத வந்து இது சொல்றது. இந்த வேர்ட் ஃபார் ஆம் ஆத்மி அப்படிங்கிறது சிங்கிள் விண்டோ ஃபெசிலிட்டி அப்படின்னு கொண்டு வந்தாங்க. ஸோ நீங்க வந்து எஸ்பினா எஸ்பி தான் வாங்கணும், ஆடினா ஆடி தான் வாங்கணும் அப்படின்லாம் இல்லாம ஸோ ஒரு விண்டோ இருக்குன்னா அது எல்லா விதமான ஃபெசிலிட்டியும் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து கொண்டு வந்து ப்ராஜெக்ட் ஹீரோலயே கொண்டு வந்தாங்க. ஒன் ஸ்டாப் ஷாப், ஒரு இடத்துல எல்லா வேலைகளும் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ 18,600 போஸ்ட் ஆஃபீஸஸ்லையும் வந்து செட் த கோர் ரைட் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. ஸோ 1736 போஸ்ட் ஆஃபீஸஸ் வந்து லுக் அண்ட் ஃபீல் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. ஸோ இது நல்லாவே தெரியும். என்னன்னா ஏன் வந்து 1736 போஸ்ட் ஆஃபீஸஸ் மட்டும் அப்படின்னா நிறைய போஸ்ட் ஆஃபீஸஸ் வந்து ரெண்டல்ல தான் இருக்குது. ஸோ ஓன் பில்டிங் இருக்கிற எல்லா இடத்துலையும் ஆல்மோஸ்ட் வந்து அந்த லுக் அண்ட் ஃபீல் அப்படிங்கிறது கொண்டு வந்தாச்சு. ஸோ ரெண்டட் பில்டிங்ல வந்து நம்ம அந்த பாசிபிலிட்டி இல்லை அப்படிங்கிறதுனால ஸோ அதிகமாக கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. அதனால தான் இந்த கவுண்ட்.
ஓகேங்களா? ஸோ இதுதான் அதுல சொல்லப்பட்டிருக்கிற விஷயம். ஸோ மெயினா வந்து 8 செக்மெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் வந்து செட் த கோர் ரைட், ரெண்டாவது ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்னா ஃபர்ஸ்ட் ஒரு செட் ஆஃப் செக்மெண்ட் வந்து செட் த கோர் ரைட், ரெண்டாவது லுக் அண்ட் ஃபீல் அப்படிங்கிறது. அதுல வந்து 4 4 டோட்டலா 8 சிலோஸ் ஆர் 8 செக்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ராஜெக்ட் ஏரோ ஏப்ரல் 2008 இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத அதுல நம்ம இருக்கிற ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம், இப்போ ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து ஐடி மாடர்னைசேஷன் 1.0 அப்படிங்கிறதுல வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து கம்ப்யூட்டரைஸ்ல வந்து எல்லாமே பண்ணிட்டோம், ப்ராஜெக்ட் ஏரோ கொண்டு வந்துட்டு வந்து நம்ம உங்களுக்கு தேவையான சாஃப்ட்வேர் கொடுத்தாச்சு, தேவையான ஹார்ட்வேர் கொடுத்தாச்சு. பட் இருந்தாலும் அது வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் போறீங்க அப்படின்னு சொல்லி, போஸ்ட் ஆஃபீஸ் ஒரு ஈரோடு போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு அப்படின்னா, ஈரோடு போஸ்ட் ஆஃபீஸ்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட்டை வந்து அவங்க டீல் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். ஸோ அவங்க வந்து சென்னையில் இருக்கிற ஒரு அக்கௌண்ட்டையோ திருநெல்வேலியில் இருக்கிற அக்கௌண்ட்டையும் டீல் பண்ண முடியாது. முன்ன இருந்த சாஃப்ட்வேர், அந்த சாஃப்ட்வேர் பேர் சஞ்சய் போஸ்ட். இதுல ப்ராஜெக்ட் ஏரோல இருந்த சாஃப்ட்வேர் பேர் சஞ்சய் போஸ்ட், மேஜூர் மில்லினியம் அப்படின்னு சொல்லுவாங்க, எம்எம் சாஃப்ட்வேர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஐடி மாடர்னைசேஷன் வந்து 1.0 அப்படின்லாம் கிடையாது. ஐடி மாடர்னைசேஷன் 2012 தான் அது பேரு. 2.0 வந்தனால நம்ம 1.0ன்னு சொல்றோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இது வந்து நவம்பர் 2012 கொண்டு வந்தாங்க. எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத இப்போ சொல்ல வந்தோம். என்னன்னா, இப்போ ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்ல டிரான்சாக்ஷன் பண்றோம்னா இன்னொரு போஸ்ட் ஆஃபீஸ்ல ரெஃப்ளெக்ட் ஆகணும். அதனால ஒரு காமன் சர்வர் அப்படிங்கிறத ரெடி பண்ணி, ஒரு ஈரோடு போஸ்ட் ஆஃபீஸ்ல ஒரு என்ட்ரி போடுறாங்கன்னு சொன்னா அது சர்வர்ல ரெஃப்ளெக்ட் ஆகும். அடுத்த செகண்ட் வந்து டெல்லியில இருந்து ஒரு இடத்துல வந்து அதை வியூ பண்ணி பார்க்கலாம், இல்ல அந்த இடத்துல வந்து அது ரெஃப்ளெக்ட் ஆயிடும் அப்படிங்கிறதா. ஸோ கோர் இன்டகிரேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம், எல்லா இடத்துலயும் ரெஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணது CCEA 4909 4909 crore வந்து இதை வந்து கொண்டு வந்தாங்க. பட் அதோடைய டோட்டல் வேல்யூ இந்த இவ்வளோ ஃபண்ட் வந்து அலாட் பண்ணி இந்த ஐடி மாடர்னைசேஷன் 2012 வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. ஸோ இதுல வந்து 8 செக்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஒரு நிமிஷம். ஸோ இதான் வந்து ஒரு முக்கியமான விஷயம். இது என்னன்னா, ப்ராஜெக்ட் ஏரோ வந்து ஏப்ரல் ஒரு கம்பேரிசனுக்காக இது போட்டிருக்கிறோம். ஸோ டக்குன்னு தெரியும் இல்லையா? ஸோ நம்ம போட்டு சொல்லிட்டே இருக்கிறோம். ஸோ என்னென்ன இருக்குன்னு தெரியணும் இல்லையா? ஸோ ப்ராஜெக்ட் ஏரோல ஏப்ரல் 2008, ஐடி 1.0 அப்படிங்கிறது வந்து நவம்பர் 2012, ஐடி 2.0 அடுத்து ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் ஜனவரி 2022. ஸோ அப்படின்னு வச்சுக்கலாம். இது வந்து நம்ம பார்க்க போறோம். அடுத்து பார்த்துட்டு பிறகு இது பார்த்து நல்லா புரியும் நினைக்கிறேன். ஸோ இதுல வந்து என்னன்னா, ஒரு பாயிண்ட் வந்து ப்ராஜெக்டோட ஒரு பாயிண்ட் பிரைம் மினிஸ்டர் அவார்ட் கொடுத்தாங்க, எக்ஸலன்ஸ் இன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபார் 2008-2009 அப்படிங்கிற அவார்டு 2010 கொடுத்தாங்க. எதுக்கு? ப்ராஜெக்ட் ஏரோவுக்கு. இது கொஞ்சம் டீடைல்டா இருக்கும், அதனால எதுக்கு வந்துருக்கோம். இன்னொரு நிமிஷம். CCEA அப்படின்னு சொன்னா கேபினட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ் அப்படின்னு அதை பார்க்கறதுக்கு தான் இங்க வந்தேன். ஆக்சுவலி டக்குன்னு அது இந்த எக்ஸ்பான்ஷன் வரல. ஸோ கேபினட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ் அப்படிங்கிறதா அந்த அவங்க தான் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான அப்ரூவல் வந்து கொடுத்தாங்க. 4909 கோடி, 8 செக்மெண்ட். அந்த 8 செக்மெண்ட் வந்து என்னென்ன அப்படிங்கறத வந்து நம்ம ஒரு ஆர்டர்ல சொல்லியிருந்தோம். என்ன ஆர்டர்னு சொல்லி சொன்னா, திரும்ப ஒரே ஒரு டைம் ஷார்ட்டா சொல்லிடுறேன். ஸோ சாஃப்ட்வேர்ஸ் புதுசா கொண்டு வராங்க, கம்ப்யூட்டர்ஸ் புதுசா கொண்டு வராங்க. அப்போ இருக்கிற எம்ப்ளாயிஸ் எல்லாம் தூக்கிட்டு புதுசா ஒரு எம்ப்ளாயிஸை போட முடியுமா? கண்டிப்பா போட முடியாது. அப்போ அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் இல்லையா? அந்த ட்ரைனிங் கொடுக்கறது அப்படிங்கிறது தான் முதல் வேலை. என்ன இருக்கு கம்ப்யூட்டர்னா, இதுதான் கம்ப்யூட்டர், இதுதான் மவுஸ், இதுதான் கீபோர்டு, இங்க அழுத்துனீங்கன்னா அங்க நம்பர் வரும். ஒண்ணுமே தெரியாது இல்லையா? ஸோ ஒரு 50 ஏஜ் இருக்கிறவங்க இப்போ 2012 வந்து ஒரு 12 இயர்ஸ்க்கு முன்னாடி ஏஜ் 50ல இருக்கிறவங்க அப்படிங்கிறத 40 to 50க்கு மேல இருக்கிறவங்களுக்குலாம் அதெல்லாம் என்னன்னே தெரியாது. ஸோ கம்ப்யூட்டர்ஸ் வந்து பிடிச்சே இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்கணும், அவங்களுக்கு எல்லாமே பண்ணணும். அட் த சேம் டைம் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தாலும் சொன்னாலும் நாம ஒரு சாஃப்ட்வேர் கொண்டு வரோம், அந்த சாஃப்ட்வேர்ல என்னென்னலாம் இருக்குதுங்கிறது நம்ம சொல்லிக் கொடுக்கணுமா இல்லையா? சும்மா சாஃப்ட்வேர் கொடுத்தா நம்ம ஆப்ரேட் பண்ண முடியுமா? ஆண்ட்ராய்ட் ஃபோன் இப்போ கொடுத்தா எல்லாரும் ஆப்ரேட் பண்ணிடுறோம் தான். பட் இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்கும்ல, இந்த மாதிரி போகணும், இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி அந்த ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு பேர் தான் சேஞ்ச் மேனேஜ்மெண்ட். சரிங்களா? இந்த ஐடி மாடர்னைசேஷன் 1.0ல வந்து 8 செக்மெண்ட் இருக்குன்னு பார்த்தோம். இந்த 8 செக்மெண்ட் வந்து ஒரு கம்பெனி தான் வந்து அதுக்கான எல்லா இதுவும் செஞ்சு கொடுப்பாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த வகையில
சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் யார் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா டிசிஎஸ். ஸோ எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 15/10/2012 ஸ்டார்ட் பண்ணி 2015 வந்து இது கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. எங்கெல்லாம் கொடுத்தாங்க? அங்கங்க இருக்கிற ட்ரைனிங் சென்டர்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இப்போ ட்ரைனிங் கொடுத்தாச்சு. அப்படி என்னதான் ட்ரைனிங் கொடுத்தீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லையா? ஸோ அந்த கேள்விக்கான பதில், இதுக்கான விளக்கம் நிறைய டைம் 2வது கிளாஸ் ரொம்ப டெப்த்தாவே சொல்லியிருந்தோம். என்ன மாதிரி செட்டப், ஒரு ஆஃபீஸ் செட்டப் வச்சு. ஸோ இப்போ அந்த ஆஃபீஸ் செட்டப்பே மறுபடியும் கொண்டு வருவோம். ஆஃபீஸ்ல அந்த நபர், நீங்க ட்ரைனிங் கொடுக்கப்பட்ட நபர் வந்து உட்காந்துட்டாரு, ஏர்போர்ட் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துட்டாரு. இப்போ ஆப்ரேட் பண்ணணும். சரியா? அப்போ ஆப்ரேட் பண்ணணும்னு சொன்னா பேசிக் தெரியுது அவருக்கு. கம்ப்யூட்டர்னா இதுதா, மவுஸ்னா இதுதான் அப்படின்னு தெரியுது. ஏன்னா ப்ராஜெக்ட் ஏரியாலே வந்துருச்சு, கம்ப்யூட்டர்லாம் கொடுத்துட்டோம். அவருக்கு அதெல்லாம் தெரியுது. பிரிண்ட் கொடுத்தா பிரிண்ட் வரும், எல்லாமே தெரியுது. பட் என்ன மாதிரி சாஃப்ட்வேர் கொடுத்துருக்கோம், எப்படி உள்ள போகணும், எப்படி லாகின் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம அடுத்து பார்க்க போறோம். சாஃப்ட்வேர் அப்படின்னா 2, அதாவது செக்மெண்ட் 2ம் செக்மெண்ட் 3யும் சாஃப்ட்வேர் பத்தி சொல்லும். ஸோ செக்மெண்ட் 2 இருக்கிற என்னன்னா FSI அப்படின்னு பார்த்தோம், ஃபினான்சியல் சிஸ்டம் இன்டகிரேட்டர் அப்படிங்கிறத கரெக்டான எக்ஸ்பான்ஷன். ஸோ இது யார் கொடுக்குறாங்க அப்படின்னா இன்ஃபோசிஸ். ஸோ பேப்பர்ல நோட் பண்ணிக்கோங்க, எப்படி வேணா கொஸ்டின்ஸ் கேட்கலாம். யார் கொடுக்குறாங்கன்னு பார்த்தா இன்ஃபோசிஸ். சிஸ்டம் ஆல்ரெடி நோட் பண்ணிக்கிறீங்கன்னா ஓகே, ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணிட்டே வாங்க. நோட் பண்ணல சார், புதுசாக வந்திருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க நோட் பண்ணிக்கோங்க. ஃபினான்சியல் சிஸ்டம் இன்டகிரேட்டர் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபினான்சியல் சிஸ்டம் இன்டகிரேட்டர்ல 2 கேட்டகரி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். ஒன்னு சிபிஎஸ், இன்னொன்னு வந்து CIS. சிபிஎஸ் அப்படின்னா என்னன்னா கோர் பேங்கிங் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். CIS அப்படின்னா என்ன, கோர் இன்சூரன்ஸ் சொல்யூஷன். ஸோ சிபிஎஸ் CIS ஒரு இடத்துல தான் டிஃப்ரெண்ட். பி இங்க வருது, அங்க ஐ வருது. இங்க பி ஃபார் பேங்கிங், அங்க ஐ ஃபார் இன்சூரன்ஸ். ஸோ அவ்வளவுதான். கோர் பேங்கிங் சொல்யூஷன், இது கோர் இன்சூரன்ஸ் சொல்யூஷன். என்ன சாஃப்ட்வேர் சார் யூஸ் பண்றோம்? ஓகே, அது ஒரு பேர் தான். அது அந்த சாஃப்ட்வேரோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா பேங்கிங்க்கு வந்து ஃபினாக்கல். நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க, ஃபினாக்கல் ஒர்க் ஆகல, ஃபினாக்கல் ஒர்க் ஆகலாம். SPMB அடிக்கடி சொல்லியிருப்பாங்க. ஏதாவது கொஸ்டின் கேட்டீங்கன்னா ஃபினாக்கல் ஒர்க் ஆகல, அதுக்குள்ள ஒன்று யாரும் போட சொன்னாங்க அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா? நிறைய நீங்க சொல்லியிருப்பீங்க போல இருக்கு, நீங்க நினைக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து மெகாமிஸ். ஸோ பாலிசி போடுறோம், PLI RPLI போடுறீங்க இல்லைங்களா? ஸோ அதெல்லாம் எந்த சாஃப்ட்வேர்ல போடுவாங்கன்னு சொன்னா மெகாமிஸ் அப்படிங்கிற சாஃப்ட்வேர். நீங்க டிவைஸ்ல போடுவீங்க, GDS இருக்கிறீங்க அப்படின்னா, போஸ்ட்மேன் இருக்கிறீங்கன்னா அப்படியே ஆஃபீஸ் பார்க்க எட்டி பார்த்தீங்கன்னா மெகாமிஸ் மெகாமிஸ் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மெகாமிஸ் அப்படிங்கிறது சாஃப்ட்வேரோடைய நேம். இங்க பினாக்கல் வந்து சாஃப்ட்வேரோடைய நேம். ஸோ இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, அதுல என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்கு, ஸோ இதெல்லாமே பார்த்தோம் நம்ம. ஸோ அதுல வந்து மெயினா சிபிஎஸ்ல சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தா எனி டைம் எனிவேர் பேங்கிங். ATM ஃபர்ஸ்ட் ATM டி நகர்ல கொண்டு வந்தாங்க, 25/2/2014 கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அது அப்புறம் வந்து இன்டர் ஆப்ரேபிளா ஆச்சு. ஸோ முத ATM வைக்கும்போது போஸ்ட் ஆஃபீஸஸ் அக்கௌண்ட்ஸ் மட்டும்தான் ஆப்ரேட் பண்ண முடியும்னு இருந்துச்சு. 2014 2016 வரைக்கும். 31/12/2016 31/12/2016 தான் எல்லா பேங்கும் வந்து அந்த ATMல போடலாம். நம்ம ATM எடுத்துட்டு போய் வேற பேங்க்ல போட்டு பணம் எடுக்கலாம் அப்படிங்கறத கொண்டு வந்தாங்க. ஓவராலா வந்து 1000 ATMs கொண்டு வந்துருக்காங்க. இது வரைக்கும் 1000 ATMs தான் இருக்கு. இன்க்ரீஸ் ஆன மாதிரி டேட்டா எதுவும் இல்லை. ஸோ கேஷ் கண்டென்ட் லோடிங் யார் அந்த ATMல பண்றாங்கன்னா AGS அப்படிங்கிற கம்பெனி தான் இது வரைக்கும் பண்றாங்க. ஸோ இந்த மேனேஜ்மெண்ட் ஆஃப் ATM அப்படிங்கிறது வந்து ஹேண்டட் ஓவர் டு IBBB வித் எஃபெக்ட் ஃப்ரம் 30/8/2022. ஸோ இந்த பாயிண்ட் தான் வந்து IT மாடர்னைசேஷன் 2.0ல வந்திருக்கிற மாற்றம். ஸோ அது வரைக்கும் வந்து டிஓபியோடைய கையில இருந்ததுதான் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் வந்து ஐபிபிபி கையில கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த கேஷ் லோடிங் பண்றது, அதுக்கான மேனேஜ்மெண்ட் பண்றது, அதுக்கான ஆளுநர் நியமிக்கிறது, அதுக்கான ஃபண்ட் அலாட் பண்றது எல்லாமே யாருக்கிட்ட போயிடுச்சுன்னு சொன்னா இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் பேங்க் அப்படிங்கிறது கீழே போயிடுச்சு. எப்ப இருந்துன்னு பாத்தீங்கன்னா 30/8/2022 இருந்து இதெல்லாம் IT மாடர்ன் 2.0 ஆக்சுவலி. ஸோ இதை புரிஞ்சுக்கணுமேங்கிறத இங்க நான் கொண்டு இருக்கேன், இங்க சொல்லியிருக்கிறோம். ஸோ பேங்கிங் அப்படிங்கிறது வந்து என்ன உங்களுக்கு தெரியும். ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம் நெட் பேங்கிங். What is the difference between net banking and mobile banking அப்படின்னு சொன்னா URL யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொன்னா அது நெட் பேங்கிங் சொல்லலாம், அது பேங்கிங் சொல்லலாம். மொபைல் அப்ளிகேஷன் மூலமா யூஸ் பண்றீங்கன்னா அது மொபைல் பேங்கிங் சொல்லலாம். ஸோ அப்படி பேங்கிங் அப்படிங்கிறது 14/12/2018 வந்துச்சு. அதோடைய லிங்க் அப்படிங்கிறது தான். இது கூட ஒரு கொஸ்டின்ல கேட்டிருந்த மாதிரி பார்த்தேன், ebanking.indiapost.gov.in. ஸோ இதான் அந்த லிங்க், சரிங்களா? ஸோ வந்து ஆனுவல் ரிப்போர்ட் 2022-23 வந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னா 5.76 lakh கஸ்டமர்ஸ் வந்து பேங்கிங் அப்படிங்கிறது யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொபைல் பேங்கிங் அப்படிங்கிறதுல வந்து என்னன்னா 15/10/2019 15th October 2019 இந்த மொபைல் பேங்கிங் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அஸ் பர் த ஆனுவல் ரிப்போர்ட் வந்து 3.67 lakhs வந்து யூஸ் பண்றாங்கன்னு சொல்லிக்கிறாங்க. பேன் வேலிடேஷன் ஃபினாக்கல்ல வந்து 25/1/2022 ஸ்டார்ட் ஆச்சு. பாஸ்புக் அப்படிங்கிறது 12/10/2022 ஸ்டார்ட் ஆகி அது அப்படியே நிக்குது. அது ஒர்க் ஆகுதா ஆகலையா அப்படிங்கிறது நமக்கே தெரியல, போய் பார்த்தாதான் தெரியும் அப்பப்போ, சரிங்களா? ஸோ IVR நம்பர் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ நம்பர் வந்து பாருங்க 1800266668 அப்படிங்கிறது IVR நம்பர். ஸோ SBI ஆர்டர் 28/2021
ஸோ அதை கொடுத்துருக்காங்க. இந்த நம்பர் கால் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம், ஏடிஎம் கார்டு பிளாக் பண்ணலாம், உங்க பேலன்ஸ் தெரிஞ்சுக்கலாம், ஹாட் லிஸ்ட் பண்ணலாம். ஸோ ஏன்னா அதில் இருக்கிற வசதிகள்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 1900266688. ஐஎஃப்எஸ்சி கோட் நமக்கு வந்து 1 India 1 IFSC தான். IPOS 40 DOP இந்தியா போஸ்ட் IPOS 0000 DOP அப்படிங்கிறது நம்ம சொல்றோம். இந்தியா போஸ்ட் ஆஃபீஸ், இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் 0000 DOP அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோம். நெஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா 18/5/2022 ஸ்டார்ட் ஆச்சு. ஆர்டிஜிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா 31/5/2022 ஒரு 13 நாள் கழிச்சு ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ நெஃப்ட் வந்து எனி அமௌண்ட் சென்ட் பண்ணலாம். ஆர்டிஜிஎஸ் மோர் தென் 2 lakhs நம்ம சென்ட் பண்ண முடியும். இதோட எக்ஸ்பான்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அது ஒரு PDF இருக்கு, நம்ம ஷேர் ஆல்ரெடி பண்ணியிருக்கோம், திரும்ப ஒரு டைம் ஷேர் பண்றோம், தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஸோ February 2017 ஆல் சர்க்கிள்ஸ் வந்து CBSE பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து FSIல நம்ம ஆல்ரெடி பார்த்த விஷயம் தான், கொஞ்சம் டெப்தா பார்த்தோம், இப்போ ஷார்ட்டா பார்க்குறோம். ஸோ அடுத்து வந்து CSI. ஓகேவா? ஸோ சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் கொடுத்துட்டோம், கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார வச்சுட்டோம். அந்த நபரை அவர் என்ன பண்றாரு, எஸ்பி டெபாசிட் ஆர்டி டெபாசிட் வாங்க ஆரம்பிச்சிட்டாரு, PLI RPLI எல்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டாரு. ஓகேங்களா? ஸோ இதை தாண்டி சில வேலைகள் இருக்குல்ல, இது மட்டும் தான் போஸ்ட் ஆஃபீஸ் வேலையா? ஸோ எவ்வளவு வேலைகள் இருக்குல்ல, அப்ப மீதி வேலையெல்லாம் இருக்குல்ல, இந்த மெயில் ஆப்ரேஷன்ஸ், அப்புறம் வந்து ஆர்டிகல்ஸ் ரிசீவ் பண்றது, இன்வாய்ஸ் பண்றது, விஓக்கு பேக் கட்டுறது, விஓ கேஷ் அனுப்புறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் CSI அப்படிங்கிறது. ஸோ இது மட்டும் தான் வருமா அப்படின்னு சொன்னா, நீங்க SBல பணம் வாங்குறீங்க, ஆர்டி டெபாசிட் எஸ்பி டெபாசிட் வாங்குறீங்க, அங்க வந்து SBRDன்னு சொல்லி ரெப்ரேட் ஆகிட்டு இருக்கும். எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சு ஒரு 15,000 கேஷ் கலெக்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா கேஷ் வந்து சரியில்லை கட்டணும் இல்லையா? அப்ப அந்த கேஷ் பேக் எண்ட்ல செகண்ட் டைம் ஒரு அக்கௌண்ட் ஆகிட்டு இருக்கும். அந்த அக்கௌண்ட் ஆகிட்டு இருக்கிற சாஃப்ட்வேர் வந்து F&Aன்னு சொல்லுவோம், ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுவும் CSI கீழே தான் விடும் அப்படிங்கிறது தான் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இந்த CSI வந்து யாரு வந்து வெண்டர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா TCS தான் இதுவும். சரிங்களா? சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் TCS, FSI வந்து இன்ஃபோசிஸ், CSI வந்து TCS மறுபடியும். ஸோ இதுல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா, BO பிரான்ச் ஆஃபீஸ் கிடையாது, பேக் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க அப்பப்போ வந்து SOல PS SPMs வந்து ஒர்க் பண்ணும்போது எப்படி பார்த்துருந்தீங்கன்னா இதெல்லாம் டக்குன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ BO பேக் ஆஃபீஸ் சொல்லுவாங்க, POS அப்படின்னா பாயிண்ட் ஆஃப் சேல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ உங்களதுல வந்து டெமோ புக்கிங், டெல்லாப்ஸ் இதெல்லாம் வந்து இப்போ பேர் மாறி போயிடுச்சு. SAP அப்படிங்கிற SAP அப்படிங்கிறது சிஸ்டம்ஸ் அப்ளிகேஷன்ஸ் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது தான் CSIல இருக்கக்கூடிய ஒரு பெரிய சாஃப்ட்வேர். பேக் ஆஃபீஸ் ஒரு சாஃப்ட்வேர், பாயிண்ட் ஆஃப் சேல் ஒரு சாஃப்ட்வேர், ரெண்டு வந்து ஆஃப்லைன் சாஃப்ட்வேர். SAP அப்படிங்கிறது வந்து ஆன்லைன் சாஃப்ட்வேர், சிஸ்டம் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ். ஸோ ஆஃப்லைன் சாஃப்ட்வேர்னா நெட்வொர்க் இல்லைனா கூட நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கலாம். பட் SAP அப்படிங்கிறது நெட்வொர்க் இருந்தால் மட்டும் தான் வேலை செய்யும், ஆன்லைன் சாஃப்ட்வேர். ஸோ மெயில்ஸ், EMO, லாஜிஸ்டிக் போஸ்ட், பிலாட்டலி, ரீட்டைல், இ-பேமெண்ட், ஸோ இதெல்லாமே இருக்கும். SAPல வந்து ஒரு செக்மெண்ட் நிறைய இருக்கிறதுல அது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா F&A, ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ். நம்ம என்னெல்லாம் வேலை செஞ்சிருக்கோம் அதை அக்கௌண்ட் பண்ணணும் இல்லைங்களா? சிங்கிள் கிளிக்ல நம்ம ஆஃபீஸ் மியூட் பண்ணிக்கோங்க, யாரோ ப்ரெசென்ட் பண்ணிக்கிறீங்க. ஓகே, நம்ம ஆஃபீஸோடைய இது வந்து பார்த்துக்கலாம் நாம. ஓகேங்களா? ஸோ அதில் இருக்கிறது F&Aல சொல்லுவோம். DPMS அப்படிங்கிறது டெலிவரி போஸ்ட்மேன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ போஸ்ட்மேன் ஆர்டிகல்ஸ் பேக் ரிசீவ் பண்றது, ஓப்பன் பண்றது, இன்வாய்ஸ் பண்றது, மணி ஆர்டர்ஸ், டிஓக்கு பேக் கட்டுறது, இதெல்லாம் வருது வந்து DPMS, டெலிவரி போஸ்ட்மேன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ IBVS, இந்தியா போஸ்ட் விசிபிலிட்டி சிஸ்டம். ஸோ இது வந்து டிஸ்பேச் பண்ற சம்மந்தப்பட்டது வரும். ஸோ இது வந்து உங்களுக்கு பேக் ஆஃபீஸ் அப்படிங்கிற சாஃப்ட்வேர்லேயே வந்துடும். ஸோ இது வந்து யார் பண்றாங்க அப்படிங்கிறது நான் சொன்னோம், அதே தான் TCS தான். ஸோ 15/4/2013 ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் பைலட் ஆஃபீஸா மைசூர் டிவிஷன் எடுத்து இது இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஸோ அவங்க தான் சோதனையிலேயே ஆரம்பத்தில் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு ஸோ வந்து அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருது, அந்த பிரச்சனைகள்லாம் சொல்யூஷன் எப்படி பண்ணலாம் அப்படின்னு கண்டுபிடிச்சு ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக எவ்ரி டியூஸ்டே வந்து இந்த CSI வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. செகண்ட் டிவிஷன் அப்படிங்கிறது வந்து புனே டிவிஷன், மகாராஷ்டிரா டிவிஷன்ல வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தாங்க. அதாவது இம்ப்ளிமெண்ட் இது டிவிஷன் ஃபுல்லாக ட்ரை பண்ணுவாங்க. பினாக்கல் பொறுத்த வரைக்கும் SOWise பண்ணாங்க. CSI பொறுத்த வரைக்கும் ஹோல் டிவிஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் மகாராஷ்டிரால வந்து பண்ணியிருக்காங்க, புனே டிவிஷன் எடுத்துருக்காங்க. ஸோ 505 போஸ்டல் டிவிஷன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் டேட்டா. ஸோ இதெல்லாம் கொஸ்டின்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்காது, ஏன்னா இதை ரைஸ் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து அந்த நபர் திரும்ப சொல்றேன், அந்த நபர் வந்து கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துட்டாரு, நீங்க எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துக்கிட்டீங்க, கத்துக்கிட்ட மொத்த வித்தையும் வந்து என்ன வந்து இறக்கிட்டாரு, அந்த சிஸ்டத்துல வந்து இறக்கிட்டாரு. ஸோ எஸ்பி டெபாசிட் பண்ணிட்டாரு, ஆர்டி டெபாசிட் எல்லாம் போட்டாரா, ஆர்டிகல் புக் பண்ணிட்டாரு,
போஸ்ட்மேனுக்கு இன்வைஸ் பண்ணிட்டாரு, எல்லாம் பண்ணிட்டாரு, எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கிறாரு, ஒரு பாட்டு செஞ்சுட்டு இருக்கிறாரு. பட் இவரு அந்த ஒரு சிஸ்டத்துல உட்காந்துட்டு ஒரு சி கிளாஸ் ஆஃபீஸ்ல ஒரு பி கிளாஸ் ஆஃபீஸ்ல உட்காந்து இருக்காரு, ஒரு கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காரு, கத்துக்கிட்ட வித்தையெல்லாம் வந்து அப்படியே பயங்கரமா செஞ்சுட்டு இருக்காரு. இப்ப இந்த டேட்டா எல்லாம் சென்ட்ரல் சர்வருக்கு போகணுமா இல்லையா, நம்மகிட்டே இருக்கணுமா, இது வெளியே போகணுமா இல்லையா? அப்ப வெளியே போகணும்னா உங்க அந்த எஸ்ஓக்கு போயிருந்தீங்கன்னா எஸ்பிஎம் பக்கத்துலயோ அல்லது பிஏ பக்கத்துல தலைமையில உழுவுற மாதிரி ஒரு பெரிய பாக்ஸ் மாதிரி வச்சிருப்பாங்க. உழுந்துருமா உழாதா அப்படின்ற மாதிரி ஒரு பொசிஷன்ல வச்சிருப்பாங்க. அந்த பாக்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா நெட்வொர்க் இன்டகிரேட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த டேட்டா நம்ம கிட்ட இருக்கிற அந்த டேட்டா அப்படிங்கிறது சர்வருக்கு போனாதான் கோர் சிஸ்டம் அப்படிங்கிறது இதாகும். அப்போ அது யார் கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா சிபி டெக்னாலஜிஸ் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. 28/9/2012 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. 28,260 லொகேஷன்ஸ்ல இது பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தோம். வேன் வைட் ஏரியா நெட்வொர்க் நம்ம வந்து பண்றது வேன் சொல்லுவாங்க, வைட் ஏரியா நெட்வொர்க்னு சொல்லுவாங்க. ஒரு ஆபீஸ்ல 4 கம்ப்யூட்டர் இருக்குது அப்படின்னா அந்த 4 கம்ப்யூட்டர் சர்வர் கூட கனெக்ட் இருக்குன்னா அதை லேன் சொல்லுவாங்க, லோக்கல் ஏரியா நெட்வொர்க்னு சொல்லுவாங்க. இது ஒரு நம்ம கிட்ட ஒரு ஆபீஸ்ல ஒரு 10 கம்ப்யூட்டர் இருக்கு, இன்னொரு ஆபீஸ்ல ஒரு 10 கம்ப்யூட்டர் இருக்கு, இது எல்லா கம்ப்யூட்டரும் சேர்ந்து ஒரு சர்வர்ல போய் ரெஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னா அது வேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எங்கேயோ இருக்கும். ஸோ வைட் ஏரியா நெட்வொர்க் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதை. ஸோ நமக்கு பொறுத்த வரைக்கும் நெட்வொர்க் சர்வீஸ் ப்ரொவைடர் என்எஸ்பி அப்படின்னு சொன்னா என்எஸ்பி 1 ஒர்க் ஆகல, என்எஸ்பி 2 ஒர்க் ஆகல அப்படின்னா எங்கேயோ இந்த வார்த்தையெல்லாம் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கீங்க சார், எங்க ஆஃபீஸ்ல சொல்லுவாங்களே அப்பப்போ அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா நெட்வொர்க் சர்வீஸ் ப்ரொவைடர் 1, நெட்வொர்க் சர்வீஸ் ப்ரொவைடர் 2. ஸோ லைன் 1 ஆர் லைன் 2ன்னு சொல்லுவாங்க. நமக்கு லைன் 1 கொடுக்கறது யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிஎஸ்என்எல். ஸோ மொத்தம் 2 லைன் தான். லைன் 1 நமக்கு யார் கொடுக்குறாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிஎஸ்என்எல். ஸோ காப்பர் லைன் அப்படிங்கிறது இருந்துச்சு. இப்போ நிறைய இடத்துல ஐடி மாடர்னைசேஷன் 2.0ல அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஃபைபர் லைன் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஐபிபிஎல் வந்து பெருசாக ஆர்டர்ஸ் வந்துருச்சு. ஸோ எல்லா இடத்துலையும் வந்து அவங்க கொடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படின் போது அது கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கு. காப்பர் லைனுக்கு ஃபைபர் லைன் பரவாயில்ல. காப்பர் லைன் வந்து என்னன்னா உங்களுக்கு சாயில் கடியில் வரும், மண்ணு கடியில் வரும். ஸோ அங்கங்கே பைப் லைன் தோன்றாங்க, ரோடு போடுறாங்க, ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு தண்ணி கனெக்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா அது கனெக்ட் ஆகி டிஸ்கனெக்ட் ஆகிட்டே இருக்கும். ஃபைபர் லைன் வந்து பார்த்தீங்கன்னா கேபிள் லைன் மாதிரி உங்களுக்கு மேலதான் வருது. ஸோ அதனால வந்து பெருசா இஷ்யூஸ் எதுவும் வர்றது இல்லை. ஸோ அது வந்து இருக்கு. இப்போ நமக்கு என்எஸ்பி 2 அப்படிங்கிறது வந்து என்னன்னா ஒருவேளை என்எஸ்பி 1 வந்து கிடைக்கல அப்படின்னா என்எஸ்பி 2 லைன் 2 அப்படிங்கிறது வந்து என்ன சொல்றது, அது வந்து பிரைமரி நெட்வொர்க்கு, இது செகண்டரி நெட்வொர்க்னு சொல்லலாம். ஸோ அது வந்து ஏர்டெல் நிறைய இடத்துல டாங்கிள் இருக்கும், சில இடத்துல ஆர்எஃப் ரவுட்டர்னு சொல்லி மேலே வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு ஆஃபீஸ்ல ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அது வந்து. ஸோ செகண்டரி லைன் என்னன்னா லைன் 2, அது ஏர்டெல் இப்போதைக்கு வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஓகேங்களா, புரியுதா? ஸோ இந்த நெட்வொர்க்ல மூலியமா நீங்க வேலை செஞ்சிட்டீங்க. அந்த கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து அந்த சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் கத்துக்கிட்ட அந்த நபர் வேலை செஞ்சுட்டாரு. வேலை செஞ்சு டேட்டாலாம் ரெடி ஆயிடுச்சு. எஃப்எஸ்ஐலையும் சிஎஸ்ஐலையும் வேலை செஞ்சுட்டாரு. அந்த டேட்டாலாம் ரெடி நெட்வொர்க் மூலியமா, நெட்வொர்க் இன்டகிரேட்டர் மூலியமா வெளியில போகுது. ஸோ வெளியில போகுது இல்ல, நம்ம ஆஃபீஸ்ல இருந்து வெளியில நெட்வொர்க் இன்டகிரேட்டரும் வெளியில போகுது. அப்போ எங்கோ ஒரு இடத்துல போய் சேவ் ஆகணுமா இல்லையா ஒரு சர்வர். அந்த சர்வருக்கு பேர் தான் டேட்டா சென்டர் ஃபெசிலிட்டி. ஐ திங்க் இந்த 5வது வரைக்கும் பார்த்தேன்னு நினைக்கிறேன், 6ல இருந்து பார்க்கல. ஸோ இது 5 அப்படிங்கிறதா. இது எல்லாம் போய் அங்க சேர்ற இடத்துக்கு பேரு டேட்டா சென்டர் ஃபெசிலிட்டி. இது யார் கையில இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28/12/2012 ஸ்டார்ட் பண்ணாங்க. பிரைமரி டேட்டா சென்டர் அப்படிங்கிறது வந்து எங்க இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நவி மும்பைல இருக்கு. ஸோ அங்கதான் வந்து என்ஓசி இருக்கு, நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் இல்லைங்க. இங்க இதுக்கு என்ன எக்ஸ்பான்ஷன்னா நெட்வொர்க் ஆப்ரேட்டிங் சென்டர், சிபி டெக்னாலஜிஸ் அங்க இருந்து நெட்வொர்க் ஆப்ரேட்டிங் சென்டர் பண்றாங்க. ஏன்னா சர்வர் அங்க இருக்கிற இடத்துல வந்து இவங்க அதை ஆப்ரேட் பண்ணாங்கன்னா ஸோ அது பெஸ்டா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நவி மும்பையிலேயே வந்து வச்சிருக்காங்க. பிரைமரி டேட்டா சென்டர் பக்கத்துலயே என்ஓசியும் இருக்கு. ஸோ அப்போ 2 மாதிரி பிரைமரி டேட்டா சென்டர் எங்க இருக்குன்னு கேட்டா நவி மும்பை, என்ஓசி எங்க இருக்குன்னு கேட்டாலும் அது வந்து நவி மும்பை தான். ஸோ நெட்வொர்க் ஆப்ரேட்டிங் சென்னையிலயும் இருக்கு, அது செகண்டரியா இருக்கு. அதை பத்தி வந்து தெளிவா எங்கேயும் இல்லை. கொஸ்டின்ஸ் வருமா என்னன்னு தெரியல, எப்படி இருக்கும்னு தெரியல. நீங்க ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஸோ மெயினா வந்து நவி மும்பை தான். ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து இப்போ பிரைமரி டேட்டா சென்டர் வச்சாச்சு. டேட்டா சென்டர் ஃபெசிலிட்டில பிரைமரி டேட்டா சென்டர் அப்படிங்கிறது வந்து நவி மும்பையில் இருக்கு. ஸோ அது ஒன்று மட்டும் இருந்தா பத்தாது இல்லைங்களா, இன்னொன்று இருக்கணும்ல அடிஷனலா. ஒரு ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சு, டேட்டாஸ் வந்து லாஸ் ஆயிடுச்சு, அப்போ ஒரு செகண்டரியா இருக்கணும்ல. ஸோ அது செகண்டரியா இருக்கிறது பேர் தான் டிஆர்சி, டிசாஸ்டர் ரெக்கவரி சென்டர். வேலை அங்கே டேட்டா ஏதாவது ஆயிடுச்சுன்னு சொன்னா இங்க இருந்து டேட்டா எடுத்துக்கலாம். செகண்டரி டேட்டா சென்டர் அப்படின்னு வைக்காம என்ன பேர் வச்சுக்கிறோம்னா டிசாஸ்டர் ரெக்கவரி சென்டர் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறாங்க. இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிடிசி மைசூர். ஸோ 15/5/2015 இது வந்து பாத்தீங்கன்னா 2012 வச்சாங்க பிரைமரி டேட்டா சென்டர். சரி,
2013 வச்சாங்க பிரைமரி டேட்டா சென்டரை. அதுக்கப்புறம் டிசாஸ்டர் ரெக்கவரி சென்டர் அங்கிருந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் 15/5/2015 டிசாஸ்டர் ரெக்கவரி சென்டர் வச்சுக்கிறாங்க. அதாவது டேட்டா சென்டர் ஃபெசிலிட்டி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அந்த இம்ப்ளிமெண்ட் ஸ்டார்ட் பண்ணது 28/12/2012. சரிங்களா? அங்கிருந்து ஒரு 3 months 4 monthsல வந்து பிரைமரி டேட்டா சென்டர் இந்த இடத்துல தான் வைக்கிறோம், நவி மும்பைல வைக்கிறோம்னு சொல்லி அங்கிருந்து ஃபங்க்ஷனாக ஸ்டார்ட் பண்ணது வந்து 3/4/2013. ஸோ அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு ஒரு செகண்டரி டேட்டா சென்டர் இருந்தா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பிடிசி மைசூர்ல 15/5/2015 கொண்டு வந்துருக்காங்க. ஸோ டிசாஸ்டர் ரெக்கவரி சென்டர் டிஆர்சி. ஸோ இந்த டேர்ம்ஸ் அடிக்கடி கொஸ்டின்ஸ்ல கேட்குற மாதிரி இருக்கும். டிசிஎஃப் அப்படின்னா என்னன்னா டேட்டா சென்டர் ஃபெசிலிட்டி, டிஆர்சி அப்படின்னா டிசாஸ்டர் ரெக்கவரி சென்டர். எங்க இருக்கு? மைசூர், அது வந்து நவி மும்பை. இது வரைக்கும் பார்த்தோம். ஸோ இப்போ வந்து அந்த சேஞ்ச் மேனேஜ்மெண்ட்ல உட்காந்த நபர் எஃப்எஸ்ஐலையும் சிஎஸ்ஐலையும் வேலை செஞ்சுட்டாரு. செஞ்ச வேலை வந்து நெட்வொர்க் இன்டகிரேட்டர், என்ஐ நெட்வொர்க் இன்டகிரேட்டர் அப்படிங்கிறது மூலியமா எங்க போய் சேர்ந்துருச்சு? 5வது செக்மெண்ட் எங்க போய் சேர்ந்துருச்சுன்னா டிஆர்சிக்கு போய் சேர்ந்துருச்சு, சாரி டிசிஎஃப்க்கு போய் சேர்ந்துருச்சு, டேட்டா சென்டர் ஃபெசிலிட்டிக்கு போய் சேர்ந்துருச்சு. ஸோ இதுதான் ஒரு எஸ்ஓல நடக்கக்கூடிய வேலை. ஓகேங்களா? ஸோ இந்த எஸ்ஓல இந்த வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கும், அது பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே நடந்துட்டு இருக்கும். ஸோ இந்த 5 செக்மெண்ட்ஸ் வந்து இதுதான் சொல்லுது. அடுத்த 6வது செக்மெண்ட்ல இருந்தா நம்ம பார்க்கணும். ஸோ 6வது செக்மெண்ட் 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. 6வது செக்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஹெச் ரூரல் ஹார்ட்வேர், டிசிஐஎல் டெலிகாம் கன்சல்டன்ட் இந்தியா பிரைவேட் லிமிடெட், ரிகோ RICOH. நவ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நோசா இந்தியா பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அடுத்து வந்து இந்த ரூரல் ஹார்ட்வேர் அப்படிங்கிறது தர்பான் டிவைஸ், RICT டிவைஸ், அதெல்லாம் இப்போ என்ன ஆயிடுச்சு? யூனிஃபைடு தர்பான் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே வந்து ஆண்ட்ராய்டு ஃபோன்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்டோம். சரிங்களா? ஸோ தர்பானுடைய எக்ஸ்பான்ஷன் வந்து ரொம்ப அடிக்கடி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ டிஜிட்டல் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் அ ரூரல் போஸ்ட் ஆஃபீஸஸ் ஃபார் எ நியூ இந்தியா. ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் அப்படின்னு இல்லாம தர்பான் அந்த நேம் வரணுங்க அப்படிங்கிறதுக்காக கொண்டு வராங்க. டி ஃபார் டிஜிட்டல், ஏ ஃபார் அட்வான்ஸ்மெண்ட், ஆர் ஃபார் ரூரல், பி ஃபார் போஸ்ட் ஆஃபீஸஸ். ஸோ இந்த ஏஎன் அப்படிங்கிறதுக்கு மட்டும் ஒரு வித்தியாசமா இருக்கும். ஏன் நியூ இந்தியா அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறாங்க. ஓகே, தர்பான் இது ஒரு சொல்றதுக்கே ஒரு வித்தியாசமான நேம் இருக்கணும் இல்லையா? அதனால தர்பான் அப்படின்னு சொல்லி வச்சு ஸோ அது வந்து வச்சுக்கிறாங்க. டிஜிட்டல் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் யர் ரூரல் போஸ்ட் ஆஃபீஸஸ் ஃபார் எ நியூ இந்தியா அப்படின்னு சொல்லி. RICTயோட எக்ஸ்பான்ஷன் தான் ரூரல் இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிறதா தர்பானுடைய எக்ஸ்பான்ஷன். திரும்ப ஒரு டைம் சொல்றேன், டிஜிட்டல் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் யர் ரூரல் போஸ்ட் ஆஃபீஸஸ் ஃபார் எ நியூ இந்தியா. பைலட் டிவிஷன்ஸ், பைலட் சர்க்கிள்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா அஸ்ஸாம், பீகார், கர்நாடகா, மகாராஷ்டிரா, ராஜஸ்தான். இங்க பாருங்க, எஃப்எஸ்ஐ வந்து வரும்போது அந்த கம்ப்யூட்டர், அதாவது இந்த ஃபினாக்கிள், SBRD எல்லாம் வந்து ஆஃபீஸ் வைஸா இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. சிஎஸ்ஐ வரும்போது டிவிஷன் வைஸா இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. RICT வரும்போது சர்க்கிள் ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ பேஸ் ஒன் வந்து ஜார்க்கண்ட், தெலுங்கானா, சத்தீஸ்கர்லாம் பண்ணிக்கிறாங்க. டிவைஸ் நெட்வொர்க், சோலார் டிவைஸ் கொடுக்கறது, அவங்களுக்கு அந்த RICT டிவைஸ் கொடுத்தது, அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து நெட்வொர்க் கொடுத்தது, சிம் கார்டு, பிஎஸ்என்எல், வோடஃபோன், ஏர்டெல், யாராருக்கு எந்தெந்த ஏரியால அந்த ஃபீசிபிலிட்டி இருக்குதோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி சிம்ஸ் வந்து கொடுத்தாங்க. இதுதான் நான் கொடுப்பேன் அப்படின்லாம் இல்லாம அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்களோட டேட்டாஸ் வாங்கி கொடுத்தாங்க, நெட்வொர்க் கொடுத்தாங்க, சோலார் பேனல்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் தான் வந்து ரூரல் ஹார்ட்வேர்ஸ் அப்படின்னு வரும். இப்போ எப்படி நமக்கு வந்து நம்ம வந்து ஐடி மாடல் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோம்? சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் கொடுக்குறாங்கன்னு சொல்லி சொன்னோமா? ட்ரைனிங் கொடுத்து ஜம்ப் ஆயிட்டு எங்க போயிட்டோம்? சாஃப்ட்வேருக்கு போயிட்டோம், எஃப்எஸ்ஐக்கு போயிட்டோம். ரெண்டாவது செக்மெண்ட் சொல்றேன், எஃப்எஸ்ஐக்கு போயிட்டோம். அங்க ஆனா இங்க வந்து அவங்களுக்கு வந்து ஹார்ட்வேர் கொடுத்தாச்சு. சரியா? ஏன்னா அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம வந்து எஸ்ஓ பொறுத்த வரைக்கும் நம்மனா நான் எங்களை சொல்ல பிஎஸ் எஸ்பிஎம்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி உங்களுக்கு கம்ப்யூட்டர்ஸ் கொடுத்தாச்சு, சாஃப்ட்வேர் மட்டும் தான் உங்களுக்கு கொடுக்கணும். பட் பிஓக்கு பொறுத்த வரைக்கும், ஜிடி ஸ்டாஃப்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து இத்தனை நாளா மேனுவலா தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்பதான் அவங்களுக்கு கையில டிவைஸே கொடுக்கறதுனால அவங்களுக்கு ஹார்ட்வேர் வருது. ஸோ 6th பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நான் சொல்றேன். 6வது பாயிண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் சேஞ்ச் மேனேஜ்மெண்ட்ல அவங்களும் வந்துருவாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர்ஸ் கொடுக்கணும். கம்ப்யூட்டர்ஸ்க்கு வந்து என்ன கொடுக்குறோம்? நம்ம டிவைஸ் கொடுக்கணும். அதனாலதான் RH ரூரல் ஹார்ட்வேர் அப்படிங்கிறது கொடுக்கும். தர்பான் டிவைஸ் கொடுக்கும். ஓகே, டிவைஸ் கொடுத்தாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? சாஃப்ட்வேர். நாம அங்க எப்படி எஃப்எஸ்ஐ, சிஎஸ்ஐ 2 சாஃப்ட்வேர் கொடுத்தோம் இல்லைங்களா? அந்த மாதிரி இல்லாம இவங்களுக்கு ஒரே சாஃப்ட்வேர் RSI அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய சாஃப்ட்வேர் இருக்கு, பட் ஒரே நேமா சொல்லிட்டு எல்லாத்தையும் ரூரல் சிஸ்டம் இன்டகிரேஷன், RSI. ஸோ எஸ்ஓ பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி கம்ப்யூட்டர்ஸ் இருக்கிறதுனால அவங்க டைரக்டா எஃப்எஸ்ஐ, சிஎஸ்ஐன்னு சாஃப்ட்வேருக்கு போயிட்டோம்.
விவோக்கு பொறுத்த வரைக்கும் 6வது செக்மெண்டா அவங்களுக்கு ஹார்ட்வேர்ஸ் கொடுத்துட்டு அந்த ஹார்ட்வேர்ஸ்ல என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது RSI ரூரல் சிஸ்டம் இன்டகிரேஷன் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் கொடுக்குறோம். ஸோ இந்த சாஃப்ட்வேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. அதில் என்னென்னலாம் இருந்துச்சு, டெமோ புக்கிங், பார்சியல் ஆன்லைன், டெலாப்ஸ், டிஓபி சிபிஎஸ், டிஓபி பிஎல்ஐ, காமன் ஆப் இதெல்லாம் இருந்திருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் அதில் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ 19/6/2015 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. 1,29,380 பிஓஸ் அசான் 31/12/2021 கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்களா. ஸோ அந்த சாஃப்ட்வேர் அவங்களுக்கு கொடுத்தது சாஃப்ட்வேர், அந்த டிவைஸ்ல ஒர்க் பண்ற சாஃப்ட்வேர் அதே டிவைஸ்ல கொஞ்சம் மாடிஃபை பண்ணி ஆண்ட்ராய்டு வெர்ஷன்ல நமக்கு வந்து யூனிஃபைடு தர்பான்ல கொடுத்துருக்காங்க. சரிங்களா? கொஞ்சம் நேம்ஸ் மட்டும் வேற வேறையா இருக்கும். ஓகே, ஐபிபி வந்து அதில் ஆட் ஆகி வந்திருக்கும். இதுலயே வந்து கால்குலேஷன் அந்த அப்ளிகேஷன் வந்து அதுலயே வந்துடும், மொபைல்லே வந்துடும். ஸோ அது வந்து ஏழாவது செக்மெண்ட். சரிங்களா? மொதல் 5 செக்மெண்ட் S1 ஞாபகம் வச்சுக்கோங்களா. அது மொதல் செக்மெண்ட் வந்து எல்லாத்துக்கும் காமன். 2, 3, 4, 5 வந்து SOக்கு, 6, 7 வந்து BOக்கு, 8 வந்து RMSக்கு. MOH மெயில் ஆப்ரேஷன்ஸ் ஹார்ட்வேர். ஸோ இட்ஸ் நாட் ஓன்லி RMS, நம்ம மெயில் சம்மந்தப்பட்டதுன்னு வச்சுக்கலாம். ஸோ DGS DRC இந்த கம்பெனி தான் வந்து பண்றாங்க. ஹார்ட்வேர் சப்ளை டு மெயில் ஆஃபீஸர்ஸ் கொடுக்குறாங்க. எங்கெங்கெல்லாம் ஹார்ட்வேர் தேவைப்படுது, மெயில் ஆஃபீஸ் தேவைப்படுது அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அட் த சேம் டைம் ஹேண்ட் டிவைசஸ் ஃபார் த போஸ்ட்மேன். PME கொடுத்தாங்க இல்லைங்களா ஃபோனு, அது இது கீழே தான் வரும். போஸ்ட்மேனுக்குலாம் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா டிஓபி கொடுத்துருப்பாங்க. GDSக்குலாம் ஃபோன் வந்து IBBPல கொடுத்துருப்பாங்க. ஸோ டிஓபி மூலியமா கொடுத்த அந்த ஃபோன்ஸ்லாம் எங்கேருந்து ஃபண்ட் வந்துருக்குன்னா அந்த MOH அப்படிங்கிற கிட்ட இருந்தா ஃபண்ட் வந்துடும். அவங்களுக்கு எல்லாமே லெனோவோ மொபைல் வந்து கொடுத்துருந்தாங்க. ஹேண்ட்ஹெல்ட் டிவைசஸ் PME போஸ்ட்மேன் மொபைல் அப்ளிகேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஐடி மாடர்னைசேஷன் 1.0. திரும்ப ஒரு டைம் சொல்றேன், அதாவது மறுபடியும் எல்லாத்தையும் முழுசா சொல்ல மாட்டேன். நீங்க அந்த 8 செக்மெண்ட் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்றேன். ஸோ வந்து ஒரு புதுசா ஒரு இம்ப்ளிமெண்ட் ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். ஸோ அதனால அந்த ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு பேர் தான் சேஞ்ச் மேனேஜ்மெண்ட். இது வந்து எல்லாத்துக்கும் GDS, போஸ்ட்மேன், PA, SPMs, IP, ASP, SP எல்லாத்துக்குமே இதை கொடுக்கறது தான் சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங். ஓகே, அப்படி ட்ரைனிங் கொடுத்த பிறகு அந்த கம்ப்யூட்டர்ல உட்காந்து அந்த நபர் FSI அப்படிங்கிற சாஃப்ட்வேர்ல ஒர்க் பண்ணுவாரு. SOல CSI அப்படிங்கிற சாஃப்ட்வேர்ல ஒர்க் பண்ணுவாரு. ஒர்க் பண்ணி முடிச்சதையும் அந்த டேட்டாஸ் எல்லாமே வந்து அவருக்கு வந்து வெளியில போகணும். அந்த வெளியில போகுது அப்படின்னு சொன்னா அது எதன் மூலியமா வெளியே போகும் அப்படின்னா நெட்வொர்க் இன்டகிரேட்டர் மூலியமா வெளியே போகும். நெட்வொர்க் இன்டகிரேட்டர் வந்து எங்க போகும் அப்படின்னு சொன்னா டேட்டா சென்டர் ஃபெசிலிட்டிக்கு வந்து போய் சேரும். டேட்டா சென்டர் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா எப்படின்னா பிரைமரி டேட்டா சென்டர் நவி மும்பைல இருக்கிறது. அதனுடைய அடிஷனல் சொல்லக்கூடாது, செகண்டரி டிசாஸ்டர் ரெக்கவரி சென்டர் அப்படிங்கிறது PTC மைசூர்ல இருக்கும். RH ரூரல் இது வரைக்கும் SOல செஞ்ச வேலை. அடுத்து இந்த 6வது செக்மெண்ட் 7வது செக்மெண்ட் வந்து BO. அப்போ BOல இது வரைக்கும் அவங்களுக்கு நம்ம டிவைஸே கொடுக்கல, அதனால அவங்களுக்கு நம்ம டிவைஸ் கொடுக்குறோம். அந்த டிவைஸ் பேர் RICT டிவைஸ் ஆர் தர்பான் டிவைஸ் அப்படின்னு சொன்னோம். அது ரூரல் ஹார்ட்வேர் அப்படின்னு சொல்லுவோம். அவங்களுக்கு ஹார்ட்வேர் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா அடுத்து அவங்களுக்கு சாஃப்ட்வேர் கொடுக்கணும். அவங்களுக்கு கொடுத்த சாஃப்ட்வேர் பேர் வந்து பாத்தீங்கன்னா ரூரல் சிஸ்டம்ஸ் இன்டகிரேஷன், இன்ஃபோசிஸ் அப்படின்னு இன்ஃபோசிஸ் தான் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து என்னென்ன சாஃப்ட்வேர் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இவங்களுக்கு முடிச்ச பிறகு மெயில் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி MOH மெயில் ஆப்ரேஷன்ஸ் ஹார்ட்வேர் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அதில் PME மொபைல் எங்க கொடுத்துருக்காங்கன்னா இந்த MOH கீழே தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஐடி மாடர்னைசேஷன் 1.0. ஐடி மாடர்னைசேஷன் 2.0 என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஐடி மாடர்னைசேஷன் 2.0 ஒரு 15 minutes to 20 minutesல முடிச்சிடலாம். முடிச்சிட்டோம்னா கொஸ்டின்ஸ் ஒரு 10 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ரெண்டு கொஸ்டின் பேப்பர்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஐடி மாடர்னைசேஷன் 2.0 ஏன் வந்துச்சு அப்படின்னு சொன்னா அதுல ஐடி மாடர்னைசேஷன் 1.0 த பெஸ்ட் தான். இருந்தாலும் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் இதுதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு இது பெஸ்டா இருக்கிறது நாளைக்கு குட்டா மாறும், அதனால பேடா கூட மாறிடும். ஸோ இன்னுமா இதை வச்சுட்டு இருக்கிறீங்க, இன்னும் வச்சு இதை வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு அதுக்கு வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா RICT டிவைஸ் கொடுத்து வேலை செஞ்சது நம்ம கொடுத்து இந்த GDS ஸ்டாப்ஸ் கிட்ட இப்ப ஆண்ட்ராய்டு மொபைல் கொடுத்து வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்கிறது அந்த கேப்பை ஃபுல்ஃபில் பண்ற மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டி. அப்படி என்னென்னலாம் கேப் இருக்கு, எதனால அது கொண்டு வந்தாங்க, என்ன பர்பஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ திஸ் இஸ்
இந்த லாஸ்ட் இயர் கொஸ்டின்ஸ் பேப்பர்ஸ்ல அனலைஸ் பண்ண வரைக்கும் ஐடி 2.0 கேட்டுக்கிறாங்களான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு கேட்டிருக்க வாய்ப்பு இருக்காது. ஸோ இந்த டைம் கேட்பாங்க, கண்டிப்பாக கேட்கறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. 10 கொஸ்டின்ஸ்ல ஒரு 2 or 3 கொஸ்டின்ஸ் குறைஞ்சது 2.0 கேட்கலாம். ஸோ இன்டெப்தா கேட்க மாட்டாங்க, கேட்கறதுக்கும் இல்லை. அந்த அளவுக்கு பெருசா அதில் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிட்டே இருக்கிறதுனால நமக்கு வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஸோ ஐடி மாடர்னைசேஷன் 2.0 வந்து ஐடி மாடர்னைசேஷன் 1.0 என்னெல்லாம் பண்ணாங்கன்னு சொல்லி ரிப்போர்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ கோர் சிஸ்டம் இன்டகிரேட்டர் இருந்துச்சு, ஃபினான்ஸ் சிஸ்டம் இன்டகிரேட்டர் இருந்துச்சு, தர்பான் கொடுத்தாங்க, டேட்டா ஃபெசிலிட்டி சென்டர் இருந்துச்சு, நெட்வொர்க் இன்டகிரேட்டர் இருந்துச்சு. 8 இதை வந்து 5 சுருக்கிட்டாங்க. ஸோ சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் பற்றி சொல்லல. 6வது பாயிண்ட் ஆர்ஹெச் பற்றி சொல்லல. ஆர்ஹெச் பற்றி தான் தர்பான் சொல்லிட்டாங்க. ஆர்ஹெச் தர்பான் சொல்லிட்டாங்க. அப்போ ஆராய்ச்சின்னா என்ன சொல்லல, எம்ஓஹெச் சொல்லல, ஆர்எஸ்ஐ சொல்லல. ஸோ இந்த 3 வந்து எல்லாமே இம்ப்ளிமெண்ட் அதிலே இருக்கிறதுனால அதை சொல்லல. ஸோ இது வந்து சும்மா ஒரு ரெஃபரன்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க. 5 பாயிண்ட்லாம் இல்லை, 1.0 அப்படின்னு சொன்னாவே 8 செக்மெண்ட் தான். சரிங்களா? ஓகே. ஸோ ஏன் வந்து இதோடைய அவுட்கம் என்ன? வெர்சன் 1 உங்களுக்கு ஐடி மாடர்னைசேஷன் 1ல வந்து என்ன அவுட்கம் வந்துச்சு? கன்சாலிடேஷன் ஆஃப் ஆல் அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். சும்மா கசகதுன்னு அந்த நிறைய சாஃப்ட்வேர் இல்லாம எல்லா அப்ளிகேஷன்ஸ் எடுத்து ஒன்னா கொண்டு சிஎஸ்ஏல கொண்டு வந்து சிங்கிள் ஒரு டெய்லி அக்கௌண்ட் எடுத்தோம்னு சொல்லி சொன்னா அது எல்லாமே காட்டிடும். யூனிஃபார்ம் சென்ட்ரல் சர்வர் பேஸ்டு ஆப்ரேஷன்ஸ். எல்லா இடத்துலயும் எந்த ஒரு இடத்துல உட்காந்து டெல்லியில உட்காந்துட்டு நம்ம எஸ்ஓகேல இருக்கிற ஒரு பிஓடைய டிரான்சாக்ஷன் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி அங்கிருந்தே அவங்க பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துக்கிறாங்க. Computerized counter operations. 98.8% of post offices are computerized. 1,54,503 post offices கொடுத்துருக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. All in one handheld device, Darbon. So for rural post office operation, a solar powered micro ATM component, thermal printer, SIM based handheld devices, effective delivery through the smartphones through 38,477 postmen வந்து கொடுத்துருக்கிறோம் நாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிஎம்ஏ சொல்றாங்க. அடுத்து கோர் பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ். CBS 99.7% of department post offices and 98.6% in rural branch post offices. Internet banking and mobile banking facility for POSD கொடுத்துக்கிறாங்க. 100% இன்சூரன்ஸ் டிஜிட்டலைசேஷன் பண்ணிட்டோம்னு சொல்றாங்க. ஸோ வந்து 62.88 crore. இது வந்து டேட்டாஸ், இது வந்து எப்போ வேணாலும் மாறும். இதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா? அப்போ இந்த வெர்சன் 1க்கும் வெர்சன் 2க்கும் என்ன கேப் அப்படின்னு சொன்னா, கேப் 1 வந்து என்னன்னா வென்டாஸ். ஸோ இந்த வென்டாஸ் லாக்இன்ஸ் அப்படிங்கிறது அவங்க வந்து ஒரு கோடு போட்டு அந்த கோட்லயே இருப்பாங்க. ஸோ யாரும் அன்மியூட் பண்ணிக்கிறீங்க, கொஞ்சம் மியூட் பண்ணிங்கன்னா பரவாயில்ல. ஓகே. ஸோ வெண்டாஸ் வந்து இருக்கிறாங்க. ஸோ வெண்டாஸ்ல இருக்கிற கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு. ஆர்கிடெக்சர், ஸோ பேட்ச் மோட், இன்டகிரேஷன் இஷ்யூஸ், மோனோலித்திக் அப்ரோச் அப்படிங்கிறது. ஸோ இதுவும் அதே மாதிரி தான். ஸோ ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னா நான் அதுலேயே தான் நடந்துக்குவேன், அது மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி ஆர்கிடெக்சர்ல இருக்கும். ஸோ அதுல இருந்து வந்து மீண்டு வரணும் அப்படிங்கிறது ஒரு பாயிண்டா இருக்கலாம், ஒரு கேப்பா இருக்கலாம். எண்ட் ஆஃப் லைஃப் கொடுத்துக்கிற சாஃப்ட்வேர்ஸுக்கு டைம் வந்து முடிஞ்சு போயிருக்கும், எக்ஸ்பைரி ஆயிருக்கும். கம்ப்யூட்டர் 5 வருஷம் தான் அதோடைய லைஃப் ஸ்பேன் அப்படின்னா 10 வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அதுக்கெல்லாம் வந்து ஏதாவது பண்ணணும். சாஃப்ட்வேர் வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லி சொன்னா அதுக்கப்புறம் வந்து மாடர்ன் ஏஜஸ்ல வந்து புதுசா சாஃப்ட்வேர்ஸ் வந்துட்டே இருக்கும். ஆனால் பழைய சாஃப்ட்வேரே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதுலாம் ஒரு கேப்பா இருக்கும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஃபிகல்ட் சேஞ்ச் ரெக்வஸ்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யார் இதெல்லாம் வந்து மேனேஜ் பண்றது, யார் இதுக்கெல்லாம் அங்கீகாரம் கொடுக்கறது அப்படிங்கிறதுலாம் ஒரு கேப்பா இருக்கு. ஸ்கேலபிலிட்டி. ஸோ டு மீட் தி எவால்விங் பிசினஸ் ரெக்வயர்மெண்ட்ஸ் வந்து பிசினஸ் ரெக்வயர்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ அந்த ரெக்வயர்மெண்ட்ஸ் தகுந்த மாதிரி வந்து எப்படி நம்ம வந்து மாறுறது, நம்ம சேஞ்சஸ் கொண்டு வர்றது, அடாப்ட் த சேஞ்சஸ் இன் டெக்னாலஜி. அந்த டெக்னாலஜில என்ன மாதிரி சேஞ்சஸ் கொண்டு வரலாம் அப்படிங்கிற அந்த ஸ்கேலபிலிட்டி வந்து நமக்கு வந்து இருக்கணும். அது இல்லாம இருக்கிறது அப்படிங்கிறது வெர்சன் 1.0 இருக்கக்கூடிய ஒரு கேப். அப்போ இந்த கேப்பை எல்லாம் ஃபில் பண்றதுக்காக தான் வெர்சன் 2.0 அப்படிங்கிறது வந்துச்சு. வெர்சன் 2 ஐடி மாடர்னைசேஷன் வெர்சன் 2ங்கிறது வெர்சன் 2.0 தான் அப்படி சொல்றாங்க. ஃபில் அப் பண்றதுக்காக தான் ஐடி 2.0 அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. So cabinet has approved IT project. So IT modernization project இல்ல IT project அது பேர் இருக்கு. So 2.0 on January 19, 2022. Almost 2 years, 3 months ஆயிடுச்சு. For an outlay of 5785 crores.
1.0 வந்து பார்த்தீங்கன்னா 4909 crore, இது 5785 crore, ஒரு 1700 கோடி அதிகம் கொடுத்துருக்காங்க. டு பி இன்கர்டு ஃபார் எ பீரியட் ஆஃப் 8 years, 8 வருஷத்துக்கு கொடுத்துட்டாங்க. 8 வருஷத்துக்கு இந்த 5,785 கோடி ரூபாய் எடுத்துக்கோங்க. 8 வருஷத்தை யூஸ் பண்ணிக்கோங்க. ஐடி நிறைய மாற்றங்களை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி கேபினெட் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ கொடுத்துட்டாங்கன்னா அப்ரூவல் பண்ணிக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பாங்க. ஸோ என்ன சொல்லிக்கிறாங்கன்னா ஒவ்வொரு ஃபைனான்ஸ்ல இருக்கும் அப்படின்ற மாதிரி. 2022-23 ஃபர்ஸ்ட் வருஷம் ஸோ முடிஞ்சிருச்சு. 23-24 அதுவும் முடிஞ்சிருச்சு. அப்போ கரண்ட்லி எந்த இயர்ல இருக்கிறோம்னு சொன்னா 3வது ஐடி மாடர்னிசேஷன் 2.0 3வது இயர்ல வந்து நம்ம இருக்கோம். ஸோ 24-25 3rd இயர்ல வந்து நம்ம இருக்கோம். ஸோ இந்த இயர் எல்லாமே இன்னும் 5 years வந்து இது வந்து நடந்துகிட்டே இருக்கும். மாற்றங்கள் கொண்டு வந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ அது வந்து 2029-2030, ஸோ 2030 மார்ச் 31 வரைக்கும் ஐடி மாடர்னிசேஷன் 2.0 அப்படிங்கிறது இருக்கும். ஸோ கீ டைரக்ஷன்ஸ் ஆஃப் த கேபினெட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபைனான்சியல் அவுட்லே. ஸோ 5,785 கோடி ரூபாய் 8 வருஷத்துக்கு கொடுத்துருக்குறோம். ஸோ அது வந்து செஞ்சுக்கோங்க. நோ டியூவல் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ஒரு நமக்கு சொல்றது என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னா டிஓபி ஐபிபிபி அப்படின்லாம் எல்லாமே எல்லாத்தையும் ஐபிபிபி கீழே கொண்டு வரணும் அப்படிங்கிறதா இங்க ஒரு மெயின் பாயிண்ட். ஸோ dual structure needs to be avoided and only single IBBP structure to be used for banking, insurance அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது பேங்கிங், இன்சூரன்ஸ் அண்ட் அதர் ஃபினான்சியல் நீட்ஸ்ல கொண்டு வந்துடுறாங்க. அப்போ போஸ்ட் ஆஃபீஸுக்கு சொல்லி தனியாக சில கண்டிஷன்ஸ்லாம் சில ஒர்க்ஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க. போஸ்டல் ஃபைனான்சியல், ஸோ கோர் போஸ்டல் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் வந்து என்ன இருக்கும், நம்ம கிட்ட இருக்கும் டொமைன் ஆஃப் டிஓபிட்ட இருக்கும். ஸோ நம்மன்னா ஐபிபி தனியாலாம் இல்லை, நாம தான் ஐபிபி ஒர்க் செய்ய போகிறோம். ஸோ அந்த டிஓபி அப்படிங்கிற ஹெட் கீழே அது வரும், ஐபிபிங்கிறது கீழே மற்றதெல்லாம் வரும். ஸோ ஸ்டீரிங் கமிட்டி அப்படிங்கிறது இங்கேயும் கொண்டு வந்துருக்காங்க. எப்படி ப்ராஜெக்ட் ஏரோட ஸ்டீரிங் கமிட்டி கொண்டு வந்து நிறைய பேரை வந்து நாமினேட் பண்ணி ஸோ பிளான் பண்ணி பண்ணாங்களோ அதே மாதிரி எங்கேயும் பிளான் பண்ணி பண்ணுங்க அப்படிங்கிறது ஸ்டீரிங் கமிட்டி அப்படிங்கிறத கொண்டு வந்துருக்காங்க. ஸோ இந்த டிரான்சாக்ஷன் டிசிஷன்ஸ் வந்து என்னவா இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்துருச்சு. டேட்டா சென்டர் சொல்லி நம்ம பார்த்தோம் நவி மும்பையில் இருக்கிறத, அந்த நவி மும்பையோட டேட்டா சென்டர் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது வந்து எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. எப்போ எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னா 31/3/2022 எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. April 1, 2022 இருந்து அது ஐபிபிபி கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு. சரிங்களா? நெட்வொர்க் இன்டகிரேட்டர் சிஃபி டெக்னாலஜிஸ் வந்து யாரு வந்து இப்போ அவங்களுக்குலாம் பேமெண்ட்ஸ் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் பேங்க் தான் கொடுப்பாங்க. அதுவும் April 1, 2022 இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சு. பேங்கிங் இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் பேங்கிங் இன்சூரன்ஸ் ஆன்டிமனி லாண்டரிங் இது எல்லாமே வந்து 29/8/2022 இருந்து வந்துடும். ஆஃப்டர் த எக்ஸ்பைரி ஆஃப் த கரண்ட் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் இப்போ வரைக்கும் அது பெருசா ஒன்றும் கொண்டு போகல. ஓகேங்களா? ஸோ இது வந்து 2 ட்ராக்கா பிரிச்சுட்டாங்க, டிஓபி ட்ராக், ஐபிபி ட்ராக். ஸோ டிஓபி ட்ராக் என்னவா இருக்கும், ஐபிபி ட்ராக்ஸ் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம்னா ஐபிபி ட்ராக்ஸ் பொறுத்த வரைக்கும் பேங்கிங், இன்சூரன்ஸ் எல்லாம் அவங்க கிட்ட இருக்கும். ரூரல் ஹார்ட்வேர் டிவைசஸ் வந்து அவங்க கிட்ட இருந்ததுனால தான் ஆண்ட்ராய்ட் ஃபோன் வந்து இப்போ ஜிடிஎஸ் கையில் எல்லாத்து கையிலும் இருக்கு. ஸோ யூனிஃபைட் தர்பான் டிவைஸ் அப்படிங்கிறது கையில இருக்கு. ஐடி, இன்ஃப்ரா, ஃப்ராட் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து யார் கண்ட்ரோல்ல வரும்னு சொன்னா இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் பேங்க் கண்ட்ரோல்ல வரும். அப்போ டிஓபி ட்ராக்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போஸ்டல் அண்ட் பாயிண்ட் ஆஃப் சேல் கஸ்டமர் டீலிங்ஸ் எல்லாம் நம்ம கிட்ட தான் இருக்கும். அஸ் யூஸ்வல் தான். போஸ்டல்னா ஸ்டாம்ப் வைக்கிறது, புக்கிங் பண்றது, டெலிவரி பண்றது. ஸோ இந்த வேலையெல்லாம் நமக்கு டைரக்டா இருக்கும். மீதி எல்லாம் வந்து அவங்களுக்காக நம்ம செஞ்சுட்டு இருப்போம். ஸோ கணக்கு வழக்கு வந்து அவங்க பார்ப்பாங்க, பட் ஒர்க் வந்து நம்ம பண்ணிட்டு தான் இருப்போம். அண்டர் த ரூஃப் ஆஃப் டிஓபி தான் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அக்கௌண்டிங் அண்ட் பேக் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறதும் இந்த எல்லா வேலையும் செஞ்சுட்டு அக்கௌண்ட் பண்ணணும். பேக் ஆஃபீஸ்ல நிறைய வேலைகள் இருக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம் டிஓபி கீழே தான் வரும். ஃபீல்ட் நெட்ஒர்க்குங்கிறது யாரு? நாம தான். ஸோ ஃபீல்ட் லெவலில் இறங்கி வேலை செய்யறோம் இல்லைங்களா? ஸோ அந்த ஃபீல்ட் நெட்ஒர்க் அப்படிங்கிறது நாம தான். போஸ்டல் ஹார்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி கம்ப்யூட்டர்ஸ் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? ஸோ அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டீரிங் கமிட்டி பொறுத்த வரைக்கும் டேர்ம்ஸ் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் இதை திரும்பி உங்களுக்கு நான் நோட் பண்ணி உங்களுக்கு தரேன். ப்ராஜெக்ட் ஸ்டீரிங் கமிட்டி அப்படிங்கிறது ஒன்று. இதுதான் வந்து ஹெட்டா இருக்கும், மேலே டாப்ல இருக்கும். இதெல்லாம் சேர்ந்த வந்து ப்ராஜெக்ட் ஸ்டீரிங் கமிட்டி இருக்கும். அவங்களுடைய ரோல்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. டெக்னாலஜி அட்வைசரி குரூப்ஸ். ஸோ என்னன்னா டெக்னாலஜி அட்வைசரி குரூப்ஸ் அதுலேயும் நமக்கு தெரிஞ்சிடும். என்னது டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட ஆலோசனைகள் எல்லாம் இந்த குரூப்ல இருந்து கொடுப்பாங்க போல. அது உண்மைதான். ஸோ அதுதான் இங்கே கீழே பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ப்ராஜெக்ட் எவாலுவேஷன் கமிட்டி, பிஇசி. ஸோ ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த ப்ராஜெக்டை பில்ட் பண்ணி இந்த ப்ராஜெக்ட்ல என்ன மாதிரி எல்லாம் வரும்
எந்த மாதிரியான எவாலுவேஷன் கொடுக்கலாம், நல்லா இருக்குமா, நல்லா இல்லையா, நல்லா இருந்துச்சா, நல்லா இருந்துச்சு, இதுக்கு ஃபண்ட் அலாட் பண்ணுங்க, இல்ல இது நல்லா இல்லை ஃபண்ட் கம்மியா கொடுங்க, இல்ல வேற ஐடியாவுக்கு போகலாம், இப்படின்றதெல்லாம் அனலைஸ் பண்ணுவாங்க, எவாலுவேஷன் பண்ணுவாங்க. ப்ராஜெக்ட் வந்து டெக்னாலஜி அட்வைஸுக்கு கொடுப்பாங்க, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ண எவாலுவேஷன் பண்ணுவாங்க. அப்போ எவாலுவேஷன் கமிட்டிக்கு முன்னாடி இது வந்துடும் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கமிட்டி. அப்போ ஒரு ப்ராஜெக்ட் வந்து எடுத்துட்டாங்க, ஏதாவது ப்ராஜெக்ட்னா நம்ம நினைக்கிற மாதிரி 2.0 இதுதான் ப்ராஜெக்ட்னு சொல்லி எதுவுமே வந்து டிஃபைன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. போன வருஷம் ஒன்று, இந்த வருஷம் அடுத்த வருஷம் அப்படி பண்ணிட்டே இருப்பாங்க. அப்படிதான் யூனிஃபைட் தர்பான் பண்ணி அது ஓடிட்டு இருக்கு. அப்போ அந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கமிட்டி என்ன பண்ணும், தர்பான் டிவைஸ் கொடுத்தாச்சா, அப்போ இவங்களுக்கு என்ன பண்ணலாம், என்ன மாதிரியான மாற்றங்கள் கொண்டு வரலாம், கரெக்டாக தான் போயிட்டு இருக்கா, ஒரு ஆர்டிகல் புக் பண்ணா கரெக்டாக ரெஃப்ளெக்ட் ஆகுதா, ஸ்பீட் புக் பண்ணா கரெக்டாக ரெஃப்ளெக்ட் ஆகுதா, இப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்து மேனேஜ் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்படி மேனேஜ் பண்ணிட்டு இருக்கும்போது அதுல ஏதாவது சிக்கல் வருது, இல்ல இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டிகல் புக் பண்ணாங்க, அது வந்து டிவைஸ்ல ரெஃப்ளெக்ட் ஆயிடுச்சு, ஆனா பேக் எண்ட்ல விவோவுடைய டெய்லி அக்கௌண்ட்ல ரெஃப்ளெக்ட் ஆகல அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத வந்து பார்த்து அதுக்கான முயற்சிகள் எடுக்கிறது சிஇபிடி, சென்டர் ஃபார் எக்ஸலன்ஸ் இன் போஸ்டல் டெக்னாலஜி, மைசூர்ல இருக்கு. நம்ம பார்த்த பிடிசி மைசூர்ல இருக்கு, சிஇபிடி மைசூர்ல இருக்கு. சிஇபிடி மைசூர், சென்னை நிறைய இடத்துல இருக்கு. ஸோ இது வந்து மெயினா வந்து மைசூர்ல இருக்கிற சிஇபிடி தான் இங்க சொல்லிக்கிறாங்க. ஸோ வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பிஎம்சிக்கு வந்து அசிஸ்ட் பண்ணுவாங்க. பிஎம்சினா என்னன்னா, பிஎம்சினா போஸ்ட் ப்ரீமெச்சூர் க்ளோசர் இல்லை, இப்போ முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, ப்ராஜெக்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் கமிட்டி. ஸோ ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கமிட்டி சொல்ற எல்லா வேலைகளும் செஞ்சு கொடுப்பாங்க. அதில் என்ன பிரச்சனைகளை வந்து பண்ணுவாங்க, ரோல் அவுட் பண்ணி கொடுப்பாங்க, அதில் சிக்கலை வந்து தீர்த்து வைப்பாங்க. ஐபிபி கூட வந்து கோஆர்டினேஷன் வச்சு இதெல்லாம் பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கிறது தான். ஸோ மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஐபிபி ட்ராக்ஸ் முன்னே நம்ம பார்த்தோம். ஸோ அந்த பேங்கிங், இன்சூரன்ஸ், ஹார்ட்வேர்ஸ், ஸோ இதெல்லாம் ஐபிபி ட்ராக்ல இருக்கும். டிஓபி ட்ராக்ல வந்து மற்றதெல்லாம் இருக்கும், மெயில்ஸு, பேக் அண்ட் ஒர்க்கு, அக்கௌண்டிங் பண்ணுறதெல்லாம் இருக்கும். ஸோ அதில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள், பிரச்சனைகள், இது எல்லாத்தையும் பண்ணுவாங்க. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு ஆர்டர்ஸ் கொஞ்சம் இந்த மந்த்ல ஒரு ஆர்டர் வந்திருக்கு. ஸோ ஐடி மாடர்னேஷன் 2.0ல ஒரு ஆர்டர் வந்திருக்கு. என்னன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு செய்கிற வேலை எல்லாமே அடுத்த நாள் ரெஃப்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு இல்லையா. ஸோ சேம் டே செய்கிற வேலையை சேம் டேவே ரெஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு என்ன மாதிரியான வழிமுறைகளை கொண்டு வரலாம் அப்படிங்கன்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி டிஸ்கஸ் பண்ணி அதுக்கு வந்து கருத்துக்கள் கேட்டிருக்கிறாங்க, ஆலோசனைகள், உங்களோட ஃபீட்பேக்ஸ் என்ன மாதிரி இப்போ இருக்கு, ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. ஸோ இப்போ மே ஸ்டார்டிங்ல அந்த ஆர்டர்ஸ் வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. 2030 வரைக்கும் டைம் இருக்குல்ல, இன்னும் 6 வருஷம். அதுக்கு அந்த 6ஆவது வருஷத்துல பண்ணுவாங்கன்னு சொல்ல வரல, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுவாங்க. இப்போ வந்து ஐடி மாடர்னேஷன் 1/3 8 செக்மெண்ட் இருக்குது, இதெல்லாம் தான் வேலை அப்படின்லாம் ஒரு 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 இது பண்ணாங்களே, அந்த மாதிரி இதில் பண்ணல. ஸோ அது பாட்டு நடந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஐடி மாடர்னைசேஷன் பொறுத்த வரைக்கும் பெருசாக கொஸ்டின்ஸ் வந்து எதுவும் லாஸ்ட் இயர்ல கேட்ட மாதிரி தெரியல. ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம சும்மா இதையே பார்த்துட்டு இருந்தோம்னா சரியா இருக்காது. உங்க டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் பேப்பர் நாம இப்ப பார்க்கலாம். என்ன மாதிரி கொஸ்டின் கேட்கறாங்கன்னு தெரிஞ்சாதான் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கிறது நமக்கு ஐடியா வரும். ஸோ ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ஸ்ல தமிழ்நாடு 2022ல பிஏ எக்ஸாமுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் பார்க்கலாம். 23ல வந்து இல்லை கைவசம், அப்லோட் ஆயிருந்துச்சுன்னா டவுன்லோட் பண்ணி அந்த கொஸ்டின்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸ் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன், சரிங்களா. அது எல்லாமே வந்து ஐடி மாடர்னைசேஷன்ல இருக்கிற அந்த 10 கொஸ்டின்ஸ் மட்டும் உங்களுக்கு தனியா வந்து ஒரு கிளாஸா ஒரு ஒரு 10 கொஸ்டின் பேப்பர் தேர்துன்னா 100 கொஸ்டின்ஸ் இருக்கும் இல்லைங்களா. அந்த 100 கொஸ்டின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அப்படிங்கும்போது நமக்கு வந்து கண்டிப்பா இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ்ல இருக்கிற கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணா ஆல்மோஸ்ட் ஒரு 7 to 8 மார்க்ஸ் வாங்கிடலாம். அதுக்கு மேல 10 மார்க்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா நாம இன்னும் கொஞ்சம் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருக்கணும். சொன்ன விஷயங்கள் எல்லாம் சொல்லாத விஷயங்களும் ஞாபகம் வச்சிருக்கணும். இதுலதான் கேட்பாங்கலாம் சொல்ல முடியாது. ஏன்னா ஐடி மாடர்னைசேஷன் இவ்வளவுதான் கேட்பாங்க, இதுதான் மெட்டீரியல் அப்படிலாம் வந்து இல்லை. நமக்கு என்ன வேணாலும் கேட்கலாம் அதுல இருந்து. இப்போ இதுல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். 30 ஒவ்வொன்றும் 10 கொஸ்டின்ஸ் ஈச். 35ல இல்லை, 40ல இருக்கா, 40ல இல்லை, 50க்கு மேல 60, போயிடுச்சு அவரோட வேகமா வந்துட்டுமோ, இது பார்த்தோம் வேகமா வந்துட்டோம் நினைக்கிறேன். ஒரு நிமிஷம்.
20லயே இருக்கு, 21ல இருந்து இருக்கும் அப்படின்னா. ஓகே, பார்க்கலாமா? ரெடிங்களா? ஓகே. ஸோ எக்ஸ்பேண்ட் ஆஃப் டிசிஎஃப் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஐடி மாடர்ன் சென்டர் ப்ராஜெக்ட். ஐடி நவீனமயமாக்கல் திட்டத்தின் அடிப்படையில் டிசிஎஃப்ஐ விரிவாக்குங்கள். ஸோ இது தமிழ்ல படிச்சா அது புரியாது இல்லையா? அதோட விரிவாக்கம் அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா தான் புரியும். ஸோ டிசிஎஃப் என்னவா இருக்கு? டிசாஸ்டர் டேட்டா சென்டர், டிசாஸ்டர் சென்டர் ஃபெசிலிட்டி, டேட்டா சென்டர் ஃபெசிலிட்டேஷன், டேட்டா சென்டர் ஃபெசிலிட்டி. எப்பயுமே நாளையுமே படிச்சு பாருங்க. எப்பயுமே ஒரு வருது அப்படின்னு சொன்னா எடுத்தோடனே டிசாஸ்டர் சென்டர் ஃபெசிலிட்டி எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு, போடு ஏவ அப்படின்னு சொல்லி ரவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிடாதீங்க. 4 ஆப்ஷன்ஸையும் படிச்சு பாருங்க. 4வது ஆப்ஷன் பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கலாம். சரிங்களா? ஏன்னா நம்ம அந்த வார்த்தைகள் எல்லாம் ஏதோ ஒரு இடத்துல கேட்டிருப்போம். டிசாஸ்டர் சென்டர் ஃபெசிலிட்டி கேட்டிருப்போம். ஒருவேளை இதுதான் ஆன்சரா இருக்குமான்னு சொல்லி போட்டுருவோம். 4ஐயும் பொறுமையா படிச்சீங்கன்னா தான் ஒன்னு கிளிக் ஆகும் கண்டிப்பா. ஸோ இதுல வந்து ஆப்ஷன் என்னன்னா சி ஆப்ஷன், டேட்டா சென்டர் ஃபெசிலிட்டி. ஸோ உங்களுக்கு வியூ சின்னதா இருக்குன்னு சொன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃபுல் வியூ ஆப்ஷன் வந்து உங்க மொபைல்ல இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிசல்ட்லாம் பார்த்துக்கலாம். கொஸ்டின்ஸ் தெரியல அப்படின்னா மேக்ஸிமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஃபோட்டோலாம் எடுத்தோம்னு சொன்னால் மேக்ஸிமைஸ் பண்ணி பார்ப்போம்ல, நம்ம ஃபேஸ் கரெக்டாக இருக்கா, சிரிக்கிற மாதிரி இருக்கிறமான்னு பார்க்குறதுக்கு மேக்ஸிமைஸ் பண்ணி பார்ப்போம்ல, அந்த மாதிரி மேக்ஸிமைஸ் பண்ணி கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ டிசிஎஃப் டேட்டா சென்டர் ஃபெசிலிட்டி 21க்கு சி அப்படிங்கிற ஆன்சர் தான் கரெக்டான ஆன்சர். 22 டிசாஸ்டர் ரெக்கவரி சென்டர் டிஆர்சி எங்க இருக்கு? நியூ டெல்லி, சென்னை, ஹைதராபாத். சார் 3மே நம்ம பார்க்கலையே. ஸோ ஆக்சுவலி எங்க இருக்கு டேட்டா டிசாஸ்டர் ரெக்கவரி சென்டர்னா? மைசூர். இது டிசிஎஃப் நவி மும்பை, இது வந்து மைசூர். ஸோ ஆப்ஷன்லேயே இல்லை. ஸோ நன் ஆஃப் த எபோவ் தான். இதுக்கெல்லாம் நன் ஆஃப் த எபோவ் கொடுப்பாங்களா? போடு நியூ டெல்லி, இப்படி பார்த்தா தலைமையகத்தில் தான் இருக்கும். அப்படின்னு நியூ டெல்லி அப்படி மாதிரி போட்டுறாதீங்க. ஸோ டிசாஸ்டர் ரெக்கவரி சென்டர் வந்து மைசூர், பிடிசி மைசூர்ல இருக்கு. ஸோ மைசூர் ஆன்சர் அது இல்லை. நன் ஆஃப் த எபோவ். From which of the following dates primary data center of the Department of Postage is made operational? இந்த அளவுக்கு ஞாபகம் என்னால் வச்சிருக்க முடியல. நம்ம போய் பார்த்துடலாம் மெட்டீரியலை. ஸோ இல்லை இதை எப்படி ஒரு ஜட்ஜ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2013, 13, 13, 14 தான் இருக்குது. 13, 14 அந்த தான் இருக்கு. ஏப்ரல். ஸோ அது ஒரே மந்த் கொடுத்துட்டாங்க. அப்போ டேட் வரைக்கும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். கண்டிப்பாக கொடுத்துருப்போம். நீங்க நோட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா நீங்க பார்த்துருப்பீங்க. பரவாயில்ல, ஃபைன், குட். டேட்டா சென்டர் ஃபெசிலிட்டி பிரைமரி டேட்டா சென்டர் 3/4/2015. மியூட் பண்ணுங்க. யாரும் அன்மியூட் பண்ணிக்கிறீங்க. ஒருவேளை உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா டக்குன்னு நீங்க மெசேஜ் கூட பண்ணலாம். பட் அன்மியூட் பண்ணிட்டு பேசணும்னு நினைச்சு பேச வேண்டாம். நீங்க ஆன்சர்ஸ் கொடுக்குறீங்கன்னு சொன்னா மெசேஜ்ல கூட கொடுங்க, தப்பில்லை. ஸோ யாரும் வந்து அன்மியூட் பண்ணிட்டு ஆன்சர் பண்ண வேண்டாம். ஸோ வெரி குட், நிறைய பேர் ஆன்சர் சொல்லிக்கிறீங்க, வெரி குட். இப்பயும் அதே மாதிரி வச்சுக்கலாம். ஆன்சர் நீங்க அதிலேயே சொல்லுங்க, பார்க்கலாம். ஓகேவா? ஆக்சுவலி 100க்கு மேல அந்த கிளாஸ்லாம் வந்து ஒரு 58, 60 தான் வந்திருக்கிறாங்க. ஸோ பரவாயில்ல, 10 பேர் இருந்தாலும் டீச் பண்ணணும் அப்படிங்கிறது எங்க பொறுப்பு. அந்த 10 பேர் இருந்தாலும் கவனமா கவனிச்சுக்கிட்டீங்க, யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அது எங்களுக்கு பெருமை தான். ஓகே, இப்போ எத்தனை பேர் ஆன்சர் பண்றீங்க அப்படின்னு பார்க்கலாம் இந்த 60 பேர்ல. ஸோ ஆப்ஷன் பி 3rd April 2013 அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். நீங்க மொபைல்ல கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஆன்சர் டக்குன்னு பார்க்குறது. நீங்க மெசேஜ் பண்றது நான் பார்க்க முடியும். ஓகே, அடுத்த கொஸ்டின் 24. Which among the following is or not a segment of IT modernization project? கீழ் இருக்கல எது வந்து ஐடி மாடர்னைசேஷன் ப்ராஜெக்ட்ல செக்மெண்ட் கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி ப்ராஜெக்ட் ஏரோ, MNOP, மெயில் ஆப்ரேஷன்ஸ் ஹார்ட்வேர், தர்பான், சேஞ்ச் மேனேஜ்மெண்ட், ரூரல் ஹார்ட்வேர் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது எதுவும் இல்லை, உங்க ஆன்சர்ஸ் சொல்லலாம். பி ஆன்சர் சொல்லிக்கிறாங்க. இது வந்து எதுக்கு சொல்லிக்கிறீங்கன்னு தெரியல. சி ஆன்சர் சொல்றாங்க. 1 and 2 ஒன்லி. வெண்ணிலா தங்கராஜ். அடுத்து மற்றவங்க யாரும் சொல்ல. வெண்ணிலா சம்பத் பி சொல்லிக்கிறாங்க.
2 ஆன்சர் தான் வந்திருக்கு. எக்ஸாம்ஸ்லாம் ஆன்சர் தெரியலன்னா என்ன பண்ணுவோம்? எதையோ ஒன்று போடுவோம் இல்லையா? அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆன்சர் போட்டு விடுங்க பார்ப்போம். ஓகே, ஸோ ஐ எக்ஸ்பிளைன். பாலா பி ஆன்சர் சொல்லிக்கிறாங்க. ஓகே, நல்லா பாருங்க. ப்ராஜெக்ட் ஏரோ அப்படிங்கிறது தனி. அப்ப கம்பல்சரி எப்படி இதை வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம்? அப்ப கம்பல்சரி 1 அப்படிங்கிறது இஸ் நாட் அ செக்மெண்ட் ஆஃப் ஐடி மாடர்னைசேஷன் ப்ராஜெக்ட். அப்ப ஏவையும் டியும் கட் பண்ணிடலாம் இல்லையா? ப்ராஜெக்ட் ஏரோங்க செப்பரேட், அது நம்ம தெளிவா சொல்லிட்டோம். ஓகே, அப்ப ஏ அண்ட் டி வந்து கண்டிப்பா கிடையாது. ஓகே, அப்ப பி ஆர் சியா இருக்கலாம். ஓகேவா? எம்என்ஓபியை பத்தி நம்ம வந்து ப்ராஜெக்ட் ஐடி மாடர்னைசேஷன் நம்ம சொல்லவே இல்லை. ஓகேவா? அப்போ 2 கிடையாது. ஓகே, அப்போ சி ஆப்ஷன் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இருந்தாலும் மற்றதை பார்த்துருவோம். சரிங்களா? மெயில் ஆபரேஷன்ஸ் ஹார்ட்வேர் எம்ஓஹெச் பத்தி நம்ம சொல்லியிருக்கிறோம். தர்பான் டிவைஸ் பத்தி நம்ம சொல்லியிருக்கோம். ஆக்சுவலி ரூரல் ஹார்ட்வேரும் தர்பானும் 2 ஒரே செக்மெண்ட் தான். பட் தனித்தனியாக பிரிச்சு சொல்றாங்க. பட் இருந்தாலும் தர்பான் வந்து ஐடி மாடர்னைசேஷன் ப்ராஜெக்ட் தான் வருது. சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் நம்ம சொல்லியிருக்கிறோம் மொதல் இது. அப்ப மீதி இருக்கிற எல்லாமே இருக்கு. அப்போ ஆப்ஷன் 1 and 2 ஒன்லி அப்படிங்கிறது தான் தப்பு, அதாவது இல்லாதது, நாட் அ செக்மெண்ட். அப்போ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் சி, நாட் ஆப்ஷன் பி. சி சொன்னவங்க வெண்ணிலா தங்கராஜ் ஃபர்ஸ்ட் சொல்லிக்கிறாங்க அவங்க. ஸோ அவங்க தான் ஆன்சர் கரெக்ட். சி நாட் அ செக்மெண்ட். நல்லா அந்த வார்த்தையை படிக்கணும். வேக வேகமாக படிச்சுட்டு சார் 3 4 5 அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கொடுக்குறீங்க. 3 4 5 6 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க என்ன சொல்லிக்கிறாங்க? நாட் அ செக்மெண்ட் ஆஃப் ஐடி மாடர்னைசேஷன். செக்மெண்ட் இல்லாதது. ஸோ 68 பேர்ல கிளாஸ்ல இருக்கிறீங்களா, 4 பேர் மட்டும் தான் ஆன்சர் சொல்லிக்கிறீங்க. ஓகே, ஃபைன். ஸோ அடுத்து தப்போ ரைட்டோ ஆன்சர் சொன்னீங்க அப்படின்னு சொன்னா நம்ம மைண்ட்ல கரெக்டான ஆன்சர் வந்து பதிவாகும். ஓகே, 25. IT modernization project includes the providing central server-based integrated modular and scalable solutions for all the operations of the Department of Posts, including என்னென்ன? Mails, human resources, banking, insurance, finance. இதுக்கு ஆன்சர் இருக்கலாம் 25. ரேகா டி சொல்லிக்கிறாங்க. வெண்ணிலா தங்கராஜ் சி சொல்லியிருக்கிறாங்க. ஓவியா டி. ஓகே, அவ்வளவுதானே ஆன்சர்ஸ். அதாவது ஐடி மாடர்னைசேஷன்ல வந்து சென்ட்ரல் சர்வர் பேஸ்டா பண்ணியாச்சு. அந்த இதெல்லாம் வந்து வருமா? இதெல்லாம் வரும்னு கேட்கறாங்க. இல்ல, இதெல்லாம் எது வரும்னு தான் கேட்கறாங்க. இட்ஸ் நாட்டுங்கிற ஆப்ஷன் அங்க சொல்ல. ஒருவேளை புரியலன்னா தமிழ்ல படிச்சு பார்க்கலாம். அப்படியே கூகுள் டிரான்ஸ்லேட் தான் பண்ணிக்கிறாங்க அந்த பக்கம். ஸோ டி ஆப்ஷன் அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்லியிருக்கிறீங்க. ஸோ அதுதான் கரெக்டும் கூட. ஸோ 1 எல்லாமே தான் வரும். மெயில்ஸ், ஹியூமன் எல்லாமே சென்ட்ரல் சர்வர் பேஸ்டு தான். எல்லாமே சென்ட்ரல்ல வந்து உங்களுக்கு சர்வர் பேஸ்டு ரெக்கார்டா வந்து எல்லாமே என்ட்ரி ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ 26 போயிடலாமா? ஓகே, ரொம்ப பெருசா இருக்கு. விச் அமாங் த ஃபாலோவிங் இஸ் நாட் அ அப்ஜெக்டிவ் ஆஃப் த ஐடி மாடர்னைசேஷன் ப்ராஜெக்ட்? எது இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஆக்சுவலி அப்ஜெக்டிவ்லாம் நம்ம பார்க்கல, டைரக்டா என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத போயிட்டோம். பட் ஆக்சுவலி அப்ஜெக்டிவ் இருக்கு, அது கொஸ்டின்ஸை கேட்பாங்கிறத இப்பதான் நான் பார்க்குறேன். பட் இருந்தாலும் நாம படிச்சதை வச்சு இதை கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்னு பார்க்கலாம். நான் அப்ஜெக்டிவ்ஸ் வேணா உங்களுக்கு நான் அனுப்பிச்சுடுறேன், இருக்கு. ஓகே, நம்ம படிச்சு பார்க்கலாம். இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் த லுக் அண்ட் ஃபீல் ஆஃப் த ஆல் போஸ்ட் ஆஃபீஸஸ், மெயில் ஆஃபீஸஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸஸ் அக்ராஸ் த கண்ட்ரி. ஐடி மாடர்னைசேஷன் ப்ராஜெக்ட்ல லுக் அண்ட் ஃபீல் பத்தி நாம சொல்லவே இல்லை. லுக் அண்ட் ஃபீல் பத்தி நம்ம இல்லை. 8 செக்மெண்ட்ல லுக் அண்ட் ஃபீல் பத்தி ஏதாவது சொன்னோமா? எதுவும் சொல்ல. அப்ப ஏ ஆப்ஷன் கிடையாது. பி ஆப்ஷன் போலாம். மாடர்னைசேஷன் அண்ட் கம்ப்யூட்டரைசேஷன் ஆஃப் த ஆல் நான் கம்ப்யூட்டரைஸ்டு போஸ்ட் ஆஃபீஸஸ் இந்த கண்ட்ரி இன்க்ளூடிங் பிரான்ச் ஆஃபீஸஸ் கொண்டு வந்துட்டாங்க. ஒருவேளை நான் கம்ப்யூட்டரைஸ்டு எஸ்ஓஎஸ் மட்டும் சொல்லியிருந்தாங்கன்னா இல்லைன்னு சொல்லிடலாம். பட் இன்க்ளூடிங் பிரான்ச் போஸ்ட் ஆஃபீஸஸ் சொன்னதுனால இது ஐடி மாடர்னைசேஷன்ல வரும். பி வந்து வரும். ஓகேவா? சி, கிரியேஷன் ஆஃப் த ரூரல் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ கண்டிப்பா வரும் சி. டி, டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்கேலபிள் இன்டகிரேட்டட் அண்ட் மாடுலர் சாஃப்ட்வேர் கவரிங் ஆல் த ஆபரேஷன்ஸ். எஸ், கண்டிப்பா இன்டகிரேட்டட் அப்படிங்கிறதா இந்த ஐடி மாடர்னைசேஷன் 1.0 ஒரு முக்கியமான வார்த்தை. எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறது. ஸோ ஒருங்கிணைக்கிற சாஃப்ட்வேர் தான் நம்ம கொடுத்துருக்கோம். அப்போ டியும் கரெக்ட் தான். கரெக்ட் மீன்ஸ் ஐடி மாடர்னைசேஷன்ல வரும். அவங்க கேட்கிற கேள்வி வந்து எது வராது. ஸோ நம்ம ஆப்ஷன்ஸ் எப்படி கொடுக்குறாங்கன்னு பார்த்தா தெரிஞ்சிடும். வேற ஆப்ஷன்ஸ் கொடுக்கல. ஏபிசிடி இந்த 4ல் 1 தான் கேட்டுருக்காங்க. அப்போ கன்ஃபார்ம் ஏ. ஓகேவா?
ஸோ 100% கன்ஃபார்ம் ஏ தான். லுக் அண்ட் ஃபீல் பத்தி நம்ம ஐடி மாடல்ஸ் நம்ம சொல்லவே இல்லை. ஸோ நாம புரிஞ்சுக்கிட்டு படிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் நீ மனப்பாடம் பண்ண தேவையே இல்லை. படிச்சு பார்த்து நாமளே ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ 3 பேர் சொல்லிக்கிறீங்க. வெரி குட். அடுத்து 27. IT modernization project of the department of post have how many segments? Project of department ஃபுல்லாவே ஐடி மாடர்ன்ஸ்ல கேட்டாங்க. 4, 6, 8, 10 எத்தனை செக்மெண்ட் ஐடி மாடர்ன்ஸ் ப்ராஜெக்ட்ல இருக்கு? கலைவாணி, விமலா, ரேகா, வெண்ணிலா, சசிகலா, தர்ஷன், ரவி, ஓவியா, மோகி, வெண்ணிலா, சரண்யா, பாலு, பாலா, அருணன். எனக்கு இதுல இருக்க காட்டுற பேர் தான் படிக்கிறேன். உங்க பேர் ஒருவேளை முன்னாடி பின்னாடி பேர் மாறி இருக்கலாம். ஜெயபால், அனுப்பிரியா. ஸோ வெரி நைஸ். நிறைய பேர் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. வெரி குட். ஓகே. ஸோ இதான் சார் ரொம்ப ஈஸியா இருக்கு பார்த்தவே இல்லையா? ஐடி மாடர்ன்ஸ் ப்ராஜெக்ட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் ஹேஸ் ஹவ் மெனி செக்மெண்ட்ஸ் அப்படின்னா 8 செக்மெண்ட். 8 செக்மெண்ட் சொல்லி 80 டைம் சொல்லியிருப்பேன். அதனால ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ 8 செக்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது கரெக்ட். ஓகே. ஸோ அடுத்து பாருங்க, கொஞ்சம் ஒரு குழப்பற மாதிரியான ஒரு கேள்விதான். ஸோ எஃப்எஸ்ஐ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஃபினான்சியல் சர்வீஸ் இன்டகிரேட்டர், ஃபினான்சியல் சர்வீஸ் இன்டகிரேஷன், ஃபங்க்ஷனல் சர்வீஸ் இன்டகிரேஷன், நன் ஆஃப் த எபோ. ஸோ ஆப்ஷன் ஏ, பி. ஆக்சுவலி வந்து இங்க பாத்தீங்கன்னா ஆக்சுவலி எஃப்எஸ்ஐ வந்து என்ன 2 இடத்துல 2 விதமா கொடுத்துருக்காங்க. இது ஏற்கனவே போன கிளாஸ்ல ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க. எஃப்எஸ்ஐ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இந்த மாதிரி 2 மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா எதை சார் கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு. பட் எக்ஸாக்ட் த பெஸ்ட் ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபினான்சியல் சர்வீஸ் இன்டகிரேட்டர் அப்படிங்கிறது தான் கரெக்ட். இன்டகிரேஷன் அப்படிங்கிறதும் கரெக்ட் தான். ரெண்டுமே வந்தனால இன்டகிரேட்டர் அப்படிங்கிறது கரெக்டா இருக்கும். ஒருவேளை இதுக்கு ஏதாவது கிரேஸ் மார்க் கொடுத்தாங்களா என்னன்னு தெரியல. பட் ஆக்சுவலி ரெண்டுமே கரெக்ட் தான். பட் பெஸ்ட் கரெக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 100% கரெக்ட்னு பாத்தீங்கன்னா ஃபினான்சியல் சர்வீஸ் இன்டகிரேட்டர் அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஆக்சுவலி ஃபினான்சியல் சிஸ்டம் இன்டகிரேட்டர் அப்படிங்கிறதும் நம்ம வரும். சில இடத்துல என்ன ஆனுவல் ரிப்போர்ட்ல எப்படி கொடுத்தாங்கன்னா ஃபினான்சியல் சிஸ்டம் சர்வீஸ் இன்டகிரேட்டர்னே கொடுத்துருப்பாங்க. பட் ஃபினான்சியல் சர்வீஸ் இன்டகிரேட்டர் அப்படிங்கிறதா எக்ஸாக்ட் 100% கரெக்டான வார்த்தை. ஓகே. 29. The following component of the IT modernization project has the highest total project cost. இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எங்கேயும் வந்து வேர்ட்ஸ்ல வந்து இல்ல. பட் ஆனா சிஎஸ்ஐ வரும்போது தான் வந்து பாத்தீங்கன்னா, நானே சொல்லிடுறேன், ஆன்சர்ஸ் வேண்டாம். சிஎஸ்ஐ வரும்போது அது வந்து காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமா வந்து கொடுத்தாங்க. டிசிஎஸ்க்கு கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடி ரூபாய்க்கு மேல ஃபண்டு கொடுத்தாங்க அதுக்கு மட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. 1000 கோடி அதுக்கப்புறம்ன்ற மாதிரி. ஸோ இது வந்து எஃப்எஸ்ஐ எல்லாம் கிடையாது, டிசிஎஃப் கிடையாது, என்ஐ கிடையாது. சிஎஸ்ஐக்கு தான் வந்து கோர் சிஸ்டம் இன்டகிரேட்டர் அப்படிங்கிறது தான். ஸோ ரொம்ப அதிகமான ஃபண்ட் வந்து கொடுத்தாங்க. ஆஸ் த ஹையஸ்ட் டோட்டல் காஸ்ட். இது தனித்தனியா டோட்டல் காஸ்ட் யாராவது கிடைச்சிச்சு அப்படின்னா ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்க. நானும் தேடி பார்க்குறேன். ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா என்னென்ன ப்ராஜெக்ட் எவ்வளவு காஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற டேட்டா இருக்குதா அப்படின்னு பார்ப்போம். ஒருவேளை இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா கொஸ்டின்ஸ் அந்த வருதுன்னு சொன்னா அதையும் நம்ம தேடுவோம். யார்ட்டா இருக்குதுன்னு சொன்னா ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்க. 30வது வந்து என்ன சொல்றாங்கன்னா, which of the following is true in case of network integrator? சொல்லுங்க ஆன்சர். இது ஈஸியான கொஸ்டின் தான். ஸோ 30க்கு ஆன்சர் சொல்லலாம். ரேகா, வெண்ணிலா, கலைவாணி, மோகி, சசிகலா, பாலா, ரவி, சரண்யா, கவிதா, ஸ்ரீனிவாசன், விமலா, ஜெயபால், ஸ்ரீனிவாசன், வினோத்குமார், பானுப்பிரியா, அருணன். Good. So C இது கரெக்ட் தான். So it has both NSP1 and NSP2. So அதுதான் வந்து எக்ஸாக்ட்லி கரெக்டானது. ஒன்லி NSP1 இல்ல NSP3 இருக்கு, NSP1ல இருந்து 5 வரைக்கும் இருக்கு, அதெல்லாம் இல்ல. NSP வந்து 1ல இருந்து 2 வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஸோ 10 கொஸ்டின்ஸ் வந்து 10 கொஸ்டின்ஸ்ல ஆல்மோஸ்ட் ஒரு 7 கொஸ்டின்ஸ் ரொம்ப ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. ஒரு 3 கொஸ்டின்ஸ் வந்து நான் புரிஞ்சிருந்தா எழுதலாம். இந்த 29th மட்டும் கொஞ்சம் நமக்கு வந்து நம்ம பார்க்காத ஒரு வித்தியாசமான ஒரு கொஸ்டின்ஸா இருக்கு. ஸோ இது வேணா நம்ம அந்த காஸ்ட் வைஸ் நமக்கு டேட்டா கிடைக்குது அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்றேன். வேற கிடைச்சாலும் ஷேர் பண்ணுங்க. ஓகே. இன்னொரு 10 மினிட்ஸ் இன்னொரு கொஸ்டின் பண்ணி பார்த்தலாம். இன்னொன்று ஏதாவது. ஸோ இன்னொன்று வந்து
கர்நாடகா, பக்கத்து மாநிலம் கர்நாடகா போகலாம், அப்படி போகலாம். தமிழ்நாடு, கர்நாடகா அப்படி போகலாம். ஸோ நிறைய கொஸ்டின்ஸ் டெவலப் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இது எல்லாமே நான் முன்னாடி சொன்ன மாதிரி கம்பைல் பண்ணி ஒரு செஷன் மட்டும் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் மட்டும் ஒரு செஷன் அப்படி மாதிரி கொண்டு போகலாம். அப்புறம் அதில் வந்து ஒரு ஆன்லைன் குவிஸ் அப்படின்ற மாதிரி கூட கொண்டு போகலாம். 10 minutes மட்டும். ஆக்சுவலி 1 ஹவருக்கு மேலே போயிட்டோம். பட் பரவாயில்ல, இருந்தாலும் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறது வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஸோ அதனால ஸோ எங்களை எப்படி எவாலுவேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதும் கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது நமக்கு தெரியும். 10 minutes முடிச்சிடலாம். அதான் சார், இந்த மாதிரி கொஞ்சம் இருக்கிற அனைத்து கொஸ்டின் ஆன்சர் மட்டும் கொஞ்சம் போட்டுருங்க சார், மறக்காம. கண்டிப்பாக பண்ணிக்கலாம் சார். அதே மாதிரி இந்த எக்ஸ்பிளனேஷன் போட்டது சார் வரமாட்டேங்குது சார். இந்த அப்ரிவியேஷன் போட்டிங்களா, மறுபடியும் நாங்கள் ஓப்பன் பண்ணோம்னா அது நோ தேங்க்ஸ் அப்படின்னு வருது சார். சார் அது நீங்கள் பிடிஎஃப் வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் மொபைலில் இருந்தால் தான் ஓப்பன் ஆகும். சரி சார், நீங்கள் எதை டெலிட் பண்ண மாதிரி யாராவது என்னங்க சார்? நீங்கள் அதை டெலிட் பண்ண மாதிரி காமிச்சிச்சு சார். நான் மறுபடியும் ஷேர் பண்ணுறேன் சார், ஒன்றும் இஷ்யூ இல்லை. சரி சார், அது மாதிரி கொஸ்டின் ஐடி மாநிலம் சம்மந்தமாக எவ்வளோ கொஸ்டின் ஆன்சர் போட முடியும் கொஞ்சம் போட்டுருங்க சார், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக பண்ணிக்கலாம் சார். நீங்கள் எல்லாம் ஆர்வமாக இருந்தால் நாங்கள் கண்டிப்பாக பண்ணி தருவோம். ஓகே இல்லை சார், எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். ரொம்ப நன்றி சார். தேங்க்ஸ். சரிங்க சார், ஓகே பண்ணிக்கலாம். இதில் 36 வரைக்கும் போயிட்டோம். 40 ஓகே ஃபைன் வந்துருச்சு. ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் ஹேஸ் டிஜிட்டலைஸ்டு த finance and accounts and human resource management functions under core system integrator segment using which platform? சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொன்னேன், இப்போ கிளாஸ்ல சொல்லிக்கிறோம். 41 என்ன ஆன்சரா இருக்கும்? சிஎஸ்ஐ செக்மெண்ட் வந்து சிஎஸ்ஐ செக்மெண்ட்ல கீழே இருக்கிற எந்த சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணும்? வெண்ணிலா தங்கராஜ் ஒரு ஆன்சர் வந்திருக்கு. சும்மா அடிச்சுடுங்க. அதாவது எப்பயுமே ஆன்சர்ஸ் வந்து சொல்லும் போது ஏதோ ஒரு ஆன்சர் நம்ம சொன்னாதான் நமக்கு அது ரைட்டா தப்பான்னு மைண்ட்ல நம்ம ரீஃபிக்ஸ் பண்ண முடியும். நீங்க தப்பா சொல்லிட்டீங்கன்னா தப்பா சொன்னோம், இதுதான் ரைட் ஆன்சர்னு சொல்லி ரீஃபிக்ஸ் பண்ண முடியும். சொல்லாமே வேடிக்கை பார்க்க வேண்டாம். எத்தனை பேர் ஆக்டிவா இருக்கிறீங்கன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? ஓகே, குயிக்கா முடிச்சுக்கலாம். ஸோ வந்து 41 வந்து நிறைய பேர் சி சொல்லிக்கிறீங்க, எக்ஸாக்ட்லி கரெக்ட். ஸோ ஃபினாக்கல் வந்து சிபிஎஸ் கோர் பேங்கிங் சொல்யூஷன். சர்வர் ஸ்பேஸ் அப்படிங்கிறது தனி செப்பரேட், அது வந்து வராது. அது வந்து நமக்கிட்ட இல்லாத ஒரு சாஃப்ட்வேர் சொல்லிக்கிறேன். சர்வர் ஸ்பேஸ் அப்படிங்கிற சாஃப்ட்வேர்லாம் நம்ம எதுவும் யூஸ் பண்ணல. எஸ்ஏபி அப்படிங்கிறதா சிஎஸ்ஐ. மெகாமிஸ் அப்படிங்கிறது கோர் சிஸ்டம் இன்டகிரேஷன், சரி கோர் இன்சூரன்ஸ் சொல்யூஷன். கோர் இன்சூரன்ஸ் சொல்யூஷன் மெகாமிஸ். ஓகேவா? 41 போயிடலாம். What is the name of the project that aims at the supply of required hardware like smartphone to the postman? இது ஈஸி தான். போஸ்ட்மேன்ஸ்க்குலாம் ஸ்மார்ட் போன் கொடுக்கறது வந்து எந்த செக்மெண்ட் கீழே வருது? ஒன்று 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஓகே, வெரி குட். ஸோ இட்ஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஸோ மெயில் ஆப்ரேஷன்ஸ் ஹார்ட்வேர் ஆன்சர் அப்படிங்கிறது கரெக்ட். ஸோ வந்து நமக்கு ப்ராஜெக்ட் வந்து போஸ்ட்மேன் ஸ்டாஃபுக்கு அந்த மொபைல் கொடுக்கறது வந்து எம்ஓஹெச் அப்படிங்கிறதுக்காக தான் வருங்கிறது இப்போதான் நம்ம பார்த்தோம். 43 ஹெச்டிஎம்எஸ் இன் சிஎஸ்ஐ ரெஃபர்ஸ் டு. ஹெச்டிஎம்எஸ் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ வந்து சிஎஸ்ஐல வந்து பாத்தீங்கன்னா டிக்கெட் ரைஸ் பண்றதுக்கு வந்து தனியாவே கொடுத்துக்கிறேன் ஹெல்ப் டெஸ்க் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறத கரெக்ட். நம்ம சொல்லல, நானே சொல்லிடுறேன். ஹெல்ப் டெஸ்க் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறத கரெக்ட். 43 பி. ஸோ நிறைய ஆன்சர் சொல்றீங்க, பரவாயில்ல, வெரி குட். இதுதான் வந்து நமக்கு இல்லாததும் வரலாம். நம்ம வந்து ஐடி மனசுல இவ்வளவுதான் வரும்னு சொல்லி நம்ம எதுவுமே ஒரு மார்க் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் நமக்கு இருக்கிறது தான் ஹெச்டிஎம்எஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி இந்த ஐடி மாடர்னைசேஷன்ல இல்லாம வேற டேர்ம்ஸ்ல என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து அந்த அப்ரிவியேஷன்ஸ்ல இருக்கும்னு நினைக்கிறதோட எக்ஸ்பென்ஷன். ஸோ பார்க்கலாம். ஹெல்ப் டெஸ்க் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது கரெக்ட். ஓகேவா? 44 under which segment of the IT modernization project the business intelligence is provided? பிசினஸ் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா
இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு பிசினஸ் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது நம்ம பிசினஸ் வந்து எந்த அளவுக்கு போயிருக்கு, என்ன ஆயிருக்குது அப்படிங்கிறத வந்து ஒரு ஐடென்டிஃபை பண்ணணும்னு சொன்னா எந்த சாஃப்ட்வேர் வச்சு நம்ம பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின் தான் இது. 44க்கு வந்து சிஎஸ்ஐயா இருக்கலாம். சரிங்களா? ஆக்சுவலி வந்து கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சரும் இருக்கும். எஸ், ஆன்சர் இருக்கு. நம்ம பார்த்துக்க டி சீரியஸ். சரி, அதை மட்டும் பெண்டிங் வச்சுக்கலாம், பார்த்துக்கலாங்க. சிஎஸ்ஐ இருக்கலாம் 44. அடுத்து 45 சிஎஸ்ஐ தான் இருக்கணும். ஏன்னா மற்றது எல்லாமே வந்து பிசினஸ் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறதுல மேட்ச் ஆகாது. ஓகேங்களா? ஸோ 45 போயிடலாம். இன் தர்பான் டிஏ ரெஃபர்ஸ் டு, சொல்லுங்க போல ஆன்சர். யுவர் ஆன்சர்ஸ் ப்ளீஸ். சிஎஸ்ஐ தான் ஆன்சர் கரெக்ட் அப்படின்னு சொல்லி ரேக்கா கன்ஃபார்ம் பண்றாங்க. ஓகே, பரவாயில்ல, ஃபைன். இருந்தாலும் நம்ம ஆன்சர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நம்ம பார்த்துக்கலாம். இந்த தர்பான் டிஏ ரெஃபர்ஸ் டு என்ன? டிஜிட்டல் அட்வான்ஸ்மெண்டா, டிஜிட்டல் அவேர்னஸா, டிஜிட்டல் அச்சீவ்மெண்டா, டிஜிட்டல் அவார்டா? ஸோ எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குங்க சார். டபுள் ஆக்ட் மாதிரி இருக்குது, 4 ஆக்ட் மாதிரி இருக்குன்னா ஸோ எக்ஸாக்ட்லி கரெக்ட் ஆன்சர்ஸ் நீங்க சொன்ன ஆன்சர்ஸ் தான். ஏ ஆன்சர் நிறைய பேர் சொல்லிக்கிறீங்க. ஸோ தான் கரெக்ட், டிஜிட்டல் அட்வான்ஸ்மெண்ட். சார் ப்ளீஸ் மியூட் பண்ணிக்கோங்க, யாரும் அன்மியூட் பண்ணிக்கிறீங்க. அண்டர் ஐடி மாடல்ஸ் ப்ராஜெக்ட் 2012 இன் கோர் சிஸ்டம் இன்டெகிரேட்டர் சிஎஸ்ஐல வந்து செக்மெண்ட் எஸ்எஸ்ஓ அப்படின்னா என்ன? ஸோ சிஎஸ்ஐல வந்து பாத்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி அப்ரிவியேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னு சொன்னா அந்த ஒரு பிடிஎஃப் சார் இப்போ ஒருத்தர் கேட்டார் இல்லைங்களா, அந்த பிடிஎஃப்ல சிஎஸ்ஐல இதெல்லாம் இருக்கும். HTMS, இந்த எஸ்எஸ்ஓ இதெல்லாமே அதுல இருக்கும். ஸோ எஸ்எஸ்ஓ அப்படின்னா என்னவா இருக்கலாம்? உங்க கெஸ் என்ன? ஸோ 46க்கு வந்து என்னன்னா சிங்கிள் சைன் ஆன் அப்படிங்கிறதா. சிங்கிள் சைன் ஆன்னா எல்லா அப்ளிகேஷன்லயும் ஒரே கிளிக்ல உள்ள போய் நம்ம லாகின் பண்றது அப்படிங்கிறதா எஸ்எஸ்ஓன்னு சொல்லுவாங்க. சிங்கிள் சைன் ஆன். சி 46க்கு சி ஆன்சர் தான் கரெக்ட். சிங்கிள் சைன் ஆன். ஓகேவா? 47. ஸோ முன்ன பார்த்தது வந்து 47. which among the following is correctly matched? சொல்லுங்க பார்க்கலாம். எக்ஸ்பான்ஷன். நிறைய இந்த கர்நாடகா கொஸ்டின் பேப்பர்ல இந்த அப்ரிவியேஷன் சைட்ல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. சிப், SICIF கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் ஃபைலா, TCT டைரக்ட் கவுண்டர் டிரான்ஸ்பரா, AEPS ஆதார் எனேபிள்டு பேமெண்ட் சீரியஸ். ரொம்ப சீரியஸான கொஸ்டினா இருக்கு. ஸோ FSI ஃபினான்சியல் சிஸ்டம் இன்ஃபர்மேஷன். ஸோ தாராளமா சொல்லலாமே. சி ஆப்ஷன் இல்ல. சி ஆப்ஷன்ல என்னன்னா உங்களுக்கு பேமெண்ட் சர்வீஸ்னு வரும், பேமெண்ட் சீரியஸ்னு இருக்கு பாருங்க. ஸோ தப்பு, சி ஆன்சர். நிறைய பேர் சி ஆன்சர் சொல்லிக்கிறீங்க, அதுக்காக சொல்றேன். CIF சிப் இல்ல கிஃப்ட்னு சொல்லுவாங்க. கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் ஃபைல் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். 47க்கு ஏ அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். ஸோ 48. இந்த ஐடி மாடர்னைசேஷன் ப்ராஜெக்ட் இன்க்ளூட்ஸ் ப்ரொவைடிங் சென்ட்ரல் சர்வர் பேஸ்ட் இன்டகிரேட்டட் மாடலரா? இந்த 48 கொஸ்டின் வந்து இப்பதான் பார்த்தோம். தமிழ்நாடு இதுலயும் இருக்கு, இதுலயும் இருக்கு பாருங்க இந்த கொஸ்டின். மெயில்ஸ், ஹியூமன் ரிசோர்ஸ், பேங்கிங், இன்சூரன்ஸ், ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ், இந்த எதெல்லாம் வந்து சென்ட்ரல் சர்வர் பேஸ்ட் இன்டகிரேட்டட்ல வரும் அப்படின்னு கேக்குறாங்க. 4 ஆப்ஷன்ஸ் கீழே கொடுத்துறாங்க. ABCD. அங்க நம்ம என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? ஆல் த எபோவ் பார்த்தோம். சரியா? அதே தான் இங்க ஆல் த எபோவ் கொடுக்காம நல்லா பாருங்க 1 2 3 4 5 எல்லாத்தையும் கொடுத்துக்கிறாங்க. ஸோ டி ஆப்ஷன் இஸ் கரெக்ட். எல்லாமே தான். 49. எக்ஸ்பேண்ட் DCF இன் டர்ம்ஸ் ஆஃப் IT மாடர்னைசேஷன். அது மறுபடியும் அதே கொஸ்டின். 49க்கு ஆன்சர் சொல்லுங்க பாருங்க. வெரி குட். டேட்டா சென்டர் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். 49. 50. Under IT modernization project, post offices have been interconnected using which type of network? 15க்கு ஆன்சர் வந்தாலும் நிறைய 49க்கு ஆன்சர் வந்துட்டு இருக்கு. ஸோ 50க்கு ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். இது நம்ம சொன்னதான் வந்திருக்கு, சொன்னதான் கேட்டிருக்காங்க. MAN மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க். இதெல்லாம் எக்ஸ்பென்ஷன் கரெக்ட் தான். சரிங்களா? மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க் அப்படின்னா வயர்லெஸ் லோக்கல் ஏரியா நெட்வொர்க். WLAN வைட் ஏரியா நெட்வொர்க்கா இல்ல பர்சனல் ஏரியா நெட்வொர்க்கா? வேனா, பேனா, மேனா, WLAN.
பி தான் சொல்லிக்கிறீங்க, பி பத்தி நம்ம சொல்லவே இல்லை. எஸ், வேன். லேன், லோக்கல் ஏரியா நெட்வொர்க். ஒரு ஆஃபீஸில் 5 கம்ப்யூட்டர் இருக்குன்னா அந்த 5 இணைக்கணும், அதுக்கு பேர் லேனு. ஆஃபீஸில் இருக்கிற கம்ப்யூட்டர் சென்ட்ரல் சர்வரோட இணைக்கிறோம்னா அதுக்கு பேர் வேன், வைட் ஏரியா நெட்வொர்க். சி ஆப்ஷன் தான் கரெக்ட். சரிங்களா? இப்போ நமக்கு டவுட்டாக இருந்த சொன்னது 44 தானே? பிசினஸ் இன்டெலிஜென்ஸ் வந்து எதில் இருக்கு? 44க்கு வந்து ஆப்ஷன் என்ன? டி சீரிஸ் ஆக்சுவலி இது. சீரியஸ் கடைசி 44க்கு வந்து டி, ஆப்ஷன் டி, சிஎஸ்ஐ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ ஏன்னா அதில் தான் வந்து நம்ம எல்லாமே பார்க்க முடியும். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? இது என்னது? இது ஒன்று கிரியேட் பண்றது. அப்போ பிசினஸ் இன்டெலிஜென்ஸ் எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா சிஎஸ்ஐ சாஃப்ட்வேர் மூலம் தான் தெரிஞ்சுக்கலாம். ஸோ 44 சிஎஸ்ஐங்கிறது கரெக்ட். இன்னொன்று வந்து சிங்கிள் சைன் ஆன் 46, அது கரெக்ட் தான். 46C, அதனால ஒரு டைம் பார்த்துக்கலாம். 46க்கு சி கரெக்ட். 47 அது கன்ஃபார்ம் தான். 48 கன்ஃபார்ம் தான். ஆல் டி. எஸ். 49 கரெக்ட். 50 வேன், சி ஆப்ஷன் கரெக்ட். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ ஆல் எல்லாருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம இன்னும் வந்து எதில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இந்த 10 மார்க்ஸ் வாங்குறதுல எதில் கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு சொன்னா, அந்த அப்ரிவியேஷன்ஸ்லாம் நம்ம அந்த ஒரு பிடிஎஃப் வந்து திரும்ப நான் உங்களுக்கு வந்து இன்னும் சில வந்து சேர்த்தணும்னு சொன்னா உங்களுக்கு வந்து ஒரு கான்சன்ட்ரேட்டடாக நான் வேணா ரெடி பண்ணி கொடுக்குறேன். ஸோ கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக டைம் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்கு ரெடி பண்ணி வந்து தனியாக கொடுக்குறேன் நான். ஸோ அதில் அதையும் ப்ளஸ் இந்த ஓல்டு கொஸ்டின்ஸ் பேப்பர்ஸில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸையும் கம்பைன் பண்ணி ஒரு கிளாஸ் வந்து பார்க்கலாம். ஸோ அது ஃபைனல் கிளாஸாக அதை எடுத்துக்கலாம். ப்ளஸ் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே கம்பைன் பண்ணி ஒரு குவிஸ் மாதிரி ஒன்று கண்டக்ட் பண்ணலாம். ஆன்லைன் குவிஸ் சாஃப்ட்வேரில் இருக்கு. ஸோ அது மாதிரி ஒரு அசைன்மெண்ட் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி கொடுக்குறேன் நான். ஸோ அதை நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஓகேவா? தேங்க்யூ. ஏதாவது டவுட்? தேங்க்யூ கணேஷ். இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப எக்ஸலன்ட் கணேஷ். கடைசி லாஸ்ட் அந்த 20 கொஸ்டின்ஸ்ல நிறைய கவர் பண்ணிருக்கீங்க. எக்ஸலண்டா கவர் பண்ணிருக்கீங்க. இந்த அப்ரிவேஷனுக்கு தனியா ஒரு பிபிடி போட்டுல கணேஷ், நீங்க வந்து ஷேர் பண்றதை விட நான் ஒரு நாளைக்கு ஒரு லிங்க் தரேன். அன்னைக்கு கூட அந்த பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணுமே, அதை கன்வெர்ட் பண்ணுமே, அதை அப்படியே வச்சு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க கணேஷ். ஒரு நாளைக்கு நம்ம வீடியோல உட்காந்துக்கலாம் நம்ம. தேங்க்யூ வெரி மச். ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லா, ஏன்னா நீங்களாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா ஃபீல் பண்ணீங்க. இன்னைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா ஃபீல் பண்ணீங்க. 20 கொஸ்டின் உங்களுக்கு இனிமே மறக்கவே கூடாது. உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து நீங்க வந்து அந்த 20 கொஸ்டினை நீங்க வந்து அப்படியே ரிப்பீட் பண்ணிக்கலாம். ப்ளீஸ் இன்னும் கொஞ்சம் அட்டண்டன்ஸ் நிறைய இருக்கணும். வெறும் 40 பேர் 50 பேர் 60 பேர்னா ஒரு மாதிரி எரிச்சலா இருக்கு. கொஞ்சம் அதையும் நீங்க வந்து யாரும் தவறாதீங்க. மற்றவங்களையும் வந்து கண்டிப்பா கலந்துக்க சொல்லுங்க. அப்பதான் என்னோட இன்ட்ரெஸ்டே இருக்கும் அதில். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ எவ்ரிபடி. மீண்டும் சனிக்கிழமை அன்னைக்கு நம்ம சந்திப்போம். தேங்க்யூ கணேஷ். ரொம்ப தேங்க்ஸ் கணேஷ்.